ஹாப்பி. ஸோ அதுக்கு இன்னும் வெயிட்டிங். அதே மாதிரி சத்யராஜ் படம், சத்யராஜோட வெப்பன் மூவி வந்து இந்த வாரம் வெள்ளிக்கிழமை ஆஹால ஸ்ட்ரீம் ஆகுது. பரணி ரெக்கமெண்டேஷன் பாக்குறதா பாருங்க. நான் என்ன இந்த படம் பார்க்கல. ஸோ ஓடிடியில் வந்ததுக்கப்புறம் நான் பார்த்தேன், நல்லா இருந்துச்சுன்னா மட்டும் நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். கோகுலம் மூவிஸ் வந்து ராயன், தங்கலான், கோட்டு, கங்குவா இந்த 4 படம் இப்போ வந்து அக்வயர் பண்ணியிருக்காங்க. இன்னொரு இந்தியன் 3யும் அதுக்கப்புறம் வந்து இன்னொரு படமும் வந்து அடுத்த தளபதியோட படமும் அவங்க தான் ரிலீஸ் பண்ணுறதா சொல்லிட்டு இருக்காங்க. அது அஃபிஷியல் கன்ஃபர்மேஷன் வந்ததுக்கப்புறம் சொல்கிறேன். இந்த 4 படம் அவங்க தான் பண்ணுறாங்க. இந்தியன் 3 எப்போ வரும் ப்ரோ? அடுத்த வருஷம் வந்துடும் நம்பலாம். ப்ரோ இந்த 2ஆம் தேதி ஜமான் ஒரு படம் வருதுல்ல, ட்ரெய்லர் எனக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. உங்களுக்கு எப்படி ப்ரோ இருக்கு? பேசலாம் ப்ரோ, கண்டிப்பா பேசுவோம் அதை பத்தி. அந்த ஆகஸ்ட் எண்ட் வரது வந்து எல்லா படமே டிஃபரெண்ட் ஜேர்னர்ல வருது. ஆமா ப்ரோ, நான் வந்து போட்டுக்கும் ஜமா இது 2க்கு தான் ப்ரோ கொஞ்சம் எக்ஸ்பெக்டேஷனா இருக்கேன் ட்ரெய்லர் பார்த்ததுக்கு அப்புறம். ஓகே ஓகே. ஷேன் நிகமோட மெட்ராஸ்காரன் டீசர் இப்போ அஃபிஷியலா வந்துருச்சு. அதே மாதிரி ராயனோட புது ப்ரோமோ ஒன்று வந்திருக்குது, 30 செகண்ட் சன் டிவி விட்டுருக்காங்க, சூப்பரா இருந்துச்சு. எனக்கு இந்த ப்ரோமோ ரொம்ப பிடிச்சிருக்குது. இப்போ வந்து அந்த 30 செகண்ட் ப்ரோமோ வந்து எனக்கு இப்போ சன் டிவி 3 ப்ரோமோ விட்டுருக்காங்கன்னு நினைக்கிறேன். அது 3மே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. ஸோ கண்டிப்பா வந்து இன்னும் 2 நாள்ல படமும் வருது. ஷோ புக் பண்ணியாச்சு. ஸோ காலையில பார்த்துருவேன். வெயிட்டிங் அந்த படத்துக்கு. அவ்வளோதான் எனக்கு தெரிஞ்ச அப்டேட்ஸ். நான் ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தேன்னா ஸ்பீக்கர்ல இருக்கவங்க சொல்லுங்க, தெரிஞ்சுக்கலாம். ரகுதாத்தா ப்ரோ, ரகுதாத்தா என்ன அப்டேட் ப்ரோ வந்துச்சு இன்னைக்கு? சாரி ரகுதாத்தா இல்ல, சாரி. ஓகே. கம்பேக் இந்தியன் வீடியோ சாங் நல்லா இருந்துச்சு ப்ரோ, இன்னைக்கு விட்டுருந்தாங்க. சூப்பர். பார்த்த வீடியோ சாங் மலை பிடிக்காத மனிதன் என்ன ரிவெஞ்ச் ஸ்டோரியா? எனக்கு ட்ரெய்லரை வச்சு பெருசா ஒன்றும் கெஸ் பண்ண முடியல. த்ரில்லர் ஸ்டோரியா தான் இருக்கும், மேபி ரிவெஞ்ச் ஸ்டோரியா கூட இருக்கலாம். சுகுமார்ண்ணா, இந்தியன் ஃபுல் ஷூட்டிங் முடிச்சிட்டாங்களா ப்ரோ, இல்ல நீங்க ஏதாவது திருப்பி ஷூட் பண்ணுவாங்களா? இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. 2 சாங் மட்டும் பெண்டிங்னு சொல்லியிருந்தாங்க. மத்ததெல்லாம் முடிச்சாங்க. ஆனா இன்னொரு படத்தை பத்தி எதுவுமே அப்டேட் கொடுக்காம இருக்காங்களே ப்ரோ. ராஜ்கமல்ல இந்த STR உடைய 48 பிலிம், அந்த தேசிங் பெரியசாமி அவரு கூட பண்றது ரொம்ப நாள் ஆச்சு. அவங்க அனௌன்ஸ் பண்ணிட்டு நீ டைட்டில் கூட அனௌன்ஸ் பண்ணாம இருக்கிறாங்க. எதனால அதை பத்தி எதுவுமே சொல்லாமே இருக்காங்க. இப்போ STR வந்து தக் லைஃப் ஷூட்ல தான் இருப்பாரு. தக் லைஃப் ஷூட்ல ஃபுல்லா போயிட்டு இருக்குன்னு சொன்னாங்க. ப்ரோ நாய்ஸியா இருக்கு. யாரு? நவீன் கேக்குதா? பரணி கேக்குதா? கேக்குதுண்ணா. ஓகே, வேற என்ன இருக்கா இன்னைக்கு டாபிக்? அவ்வளவுதான், அப்டேட் முடிச்சா. டீக்கடையார் வந்திருக்கிறாரு. அவர் என்ன சொன்னார் ஸ்பெஷல்? எவ்வளவு எல்லாம் பேசிட்டு இருந்தீங்க சார், சொல்லுங்க சார். ஏதாவது அப்டேட்ஸ் இருக்குங்களா? ஸ்பெஷல் செய்திகள், சினிமா செய்திகள், இல்ல உங்களுக்கான ட்ரிவியா? SK25 இல்ல அது கன்ஃபார்முங்க. அது சுதா கொங்கரா தான் எடுக்கிறாங்க, கன்ஃபார்ம் தான். இல்ல கன்ஃபார்ம் தான். சுதா கொங்கரா தான் கன்ஃபார்ம் ஆச்சு. நான் ஆசைப்பட்டேன், என் பர்சனல் விஷ் வந்து வெங்கட் பிரபு பண்ணணும்னு ஆசை. ஏன்னா ஒரு ஃபுல் ஃபிளஜ் கமர்ஷியல் படம் மாதிரி இருந்தா 25 படம் ஒரு மைல் ஸ்டோன் படம் சூப்பரா இருக்கும். இவங்க வந்து இந்த எப்படி சொல்றது, ஆர்ட் படமும் சேர்ந்து கமர்ஷியலும் சேர்த்து எடுக்கிற மாதிரி. அது எப்படின்னா, அது இந்த ஹிந்தி எதிர்ப்பு அப்படிங்கிற கட்டம் இல்லாம வேற ஏதாவது கதையா இருந்தா கூட நல்லா இருக்கும். சிவகார்த்திகனுக்கு அது செட் ஆகுமா, அந்த அளவுக்கு மேட்ச் ஆகுமான்னு தெரியல. ஒரு டவுட், அதாவது ஒரு ஃபேனா ஒரு டவுட் இருக்கு, பாப்போம். ஆனா இப்போதைக்கு படம் வேணா கன்ஃபார்ம் ஆயிருச்சு. ஆனா சுதா கொங்கரா படம், சிவகார்த்திகேயன் படம் கன்ஃபார்ம் ஆயிருச்சு. மாவீரன் நடந்துச்சு, அமரன் அதுக்கு மேல உங்களுக்கு தெரியும். எந்த படம் பண்ணாலும் நல்லா இருக்கும், கவலைப்படாது. மாவீரன் வந்து நான் வந்து இது டவுட் அப்படின்னு நான் சொன்னதே கிடையாது. மாவீரன் பொறுத்த வரைக்கும் ஓகேங்களா, இல்ல நிறைய பேர் சொன்னாங்க. நான் என் பர்சனல் விஷயம் சொல்றேன். நான் வந்து வெங்கட் பிரபு அந்த 25 படங்கிற மைல் ஸ்டோன் பண்ணா நல்லா இருக்கும். யார் ஸ்பீக்கர் தெரியல, சவுண்டா வந்துட்டு பரணி ப்ரோ நான் கூல் சுரேஷ் மூடா கேக்குறாரு. இல்ல ஃபுல்லா ஸ்பீக்கர்ல சவுண்ட் தான் வருது, யார்ட்ட இருந்து வருதுன்னு தெரியல. அதுதான் எனக்கும் தெரியல யார் கேக்குறது. நலன் சபரியா? இல்ல சந்தோஷ் ப்ரோ சொல்லுங்க. சந்தோஷா? லைட்டா 2 பேரும் அடிச்சுக்கிறீங்க, ஒண்ணுமே தப்பாவே பேச முடியாது. இல்லங்க, நான் சும்மா
இல்ல சும்மாதான் இனிமே தப்பா கூட எதுவும் பேச முடியாது போலயே. ஐயோ இட்ஸ் ஆல் என்னது என்னமோ சொல்லுவாங்களே அது மறந்துடுச்சு. ஓகே உயிர் உள்ள பிரகாஷ் கொடுத்து கண்டினியூ பண்ணுங்க. பிரகாஷ்னா இல்ல அது 25 SK25 வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சுங்கிறாங்க. சுதா கங்கரா தான் படம் பண்றாங்க, அதான் கன்ஃபார்ம். அந்த சுதா கங்கரா படம் செட் ஆகுமா இல்லையான்னு டீ கடையார் சொல்லுவார். அவர் ஏன்னா அவருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. சிவகார்த்திகனோட மார்க்கெட் அவர் சின்ன, அதாவது அவர் சிவகார்த்திகனோட ஸ்டேஜ் பார்த்துக்கிட்டே இருக்காரு நம்மள மாதிரி அவரும். பிளஸ் வந்து சினிமா அனலிஸ்ட்ங்கிறனால அவருக்கு கொஞ்சம் அதிகமா தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அவர் என்ன சொல்றாருன்னு பார்ப்போம். லைன்ல இருக்காரா இல்லையா, இல்ல ஒர்க் பண்ண போயிட்டாரா? லைன்ல இருக்கேன். எது பத்தி இப்போ டக்குன்னு கொஞ்சம் கட் ஆயிடுச்சு. இல்ல ஒண்ணும் இல்ல, சிவகார்த்திகேயன் அடுத்த படம் சொல்லுங்க. இல்ல அதான் சொல்றேன், சிவகார்த்திகேயன் 23 படம் முருகாஸ் கூட பண்ணிட்டு இருக்காரு. 24 படம் டான் டைரக்டர் கூட பண்றாரு. இந்த 25 வந்து பாத்தீங்கன்னா அவர் மைல்ஸ்டோன் மூவி 25 படத்தை வந்து சுதா கங்கரா எடுக்க போறதுக்கான செய்தி கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஆனா இந்த அபிஷியலா வரல. பட் சுதா கங்கரா அந்த ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம் கதையை வச்சுதான் சூர்யா வச்சு பண்றதா இருந்துச்சு புறநானூறு. இப்ப அதான் அவங்க வந்து அடுத்து பண்ண போறாங்கன்னு சொல்றாங்க. பட் சிவகார்த்திகேயனுக்கு அது செட் ஆகுமா, சிவகார்த்திகேயன் எந்த அளவுக்கு இருக்கும் நீங்க எதிர்பார்க்கறீங்க? சிவகார்த்திகேயன் கதை கமர்ஷியல் படம், அதாவது சுதா கங்கரா டைப் உங்களுக்கு தெரியும். அது சிவகார்த்திகேயனுக்கு அந்த வேவ் செட் ஆகுமா இல்லையான்னு கேக்குறேன். அது 25 படம் இல்ல, கொஞ்சம் செட் ஆகுறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனா என்னன்னா இந்த படம் பாத்தீங்கன்னா இந்த ட்ரெய்லர் வந்தது இல்லையா, அமரனோட டீசர் மாதிரி வந்தது இல்லையா, அதுலயே வந்து அந்த எமோஷன் வந்து சரியா இது பண்ண முடியல. அந்த வாய்ஸ் வந்து கட் ஆயிடுச்சு சார், கட் ஆயிடுச்சு நினைக்கிறேன் சார். இப்ப பாத்தீங்கன்னா இல்ல சார், உங்களுக்கு பிரேக் ஆகி கேக்குது. அதான் எனக்கு டவர் சரியில்லைன்னு நினைக்கிறேன். அதான் இப்ப கேக்குதா? கொஞ்சம் வெளியில வந்துக்கிறேன். இப்ப கேக்குதா? இப்ப கிளியரா கேக்குது. இப்ப கிளியரா. இந்த வீட்டை விட்டு வெளியில வந்துட்டு வீட்டுக்குள்ள சரியா டவர் இல்ல. என்னன்னா அந்த அந்த ஒரு சீரியஸ் டோன் வந்து இன்னும் அந்த இது வரல. அந்த வாய்ஸ் மாடுலேஷன் வந்து வரல. ஏன்னா அந்த வாய்ஸ் மாடுலேஷனோடயே வந்து பண்ணா எந்த அளவுக்கு இதா இருக்குன்னு தெரியல. அதாவது மாவீரன்ல கூட ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லா வந்து ஒரு பயந்து ஓடுற மாதிரி அதுக்கு செட் ஆகிடுச்சு. பட் இந்த ஒருவேளை முருகதாஸ் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி, அமரன்ல கொஞ்சம் மோல்ட் ஆகி அப்புறம் முருகதாஸ் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி வந்துட்டா இதாகும். பட் அதுல ஒரே ஒரு ஸ்பெஷல் இருக்கு. என்னன்னா இந்த டைரக்டர் ராஜ்குமார் பெரியசாமி இருக்காருல்ல, இந்த படம் எடுத்தாருல ரங்கூன், அவரும் முருகாஸ் அசிஸ்டன்ட் தான். அவரு கொஞ்சம் ரங்கூன் அவரு மோல்ட் பண்றதுல முருகாஸோட ஒரு அசிஸ்டன்ட்ங்கிறனால ஒரு ஸ்பெஷலிஸ்ட் அவரும். நம்ம டீசர் இருக்கிறதுக்காக கிளிப்ஸ்க்காக ஷூட்டிங் போயிட்டு இருக்கப்போ அதை விட்டுருந்தாங்க, அதனால நீங்க அப்படி இருந்திருக்கலாம். பட் ஃபுல் ஃபிளஜ்டா படத்துக்கு அந்த டோன் செட் ஆகிரும் நினைக்கிறேன். ஏன்னா அவர் வந்து பார்த்து மொத படம் தான் எடுத்திருக்காரு, ஒரு படம் தான் எடுத்திருக்காரு. இருந்தாலுமே அந்த டேரக்டர் மேல பெரிய நம்பிக்கை இருக்கு, அந்த ராஜ்குமார் பெரியசாமி மேல. அதனால அது எனக்கு என்னன்னா அந்த கதை சொல்றேன். நான் வந்து இந்த சிவகார்த்திகேயன் அந்த கதைக்குள்ள செட் ஆவாரா இல்ல சீரியஸ் டோன் செட் ஆகுமா அப்படிங்கிற ஒரு டவுட் மட்டும் தான் இருக்கு. ஒரு ஹிந்தி அது மாதிரி கான்செப்ட் நமக்கு செட் ஆகுமா, அதனால உங்கள்கிட்ட கேட்ட ஒப்பீனியன். என் பர்சனல் சாய்ஸ் வெங்கட் பிரபு வந்தா பண்ணா சூப்பரா இருக்குமே. அதுவும் விஜய் படம் முடிச்சுட்டு சிவகார்த்திகேயன் படங்கிறப்ப இன்னும் கொஞ்சம் கிரேஸ் ஏறும். 25 படம் ஒரு மைல்ஸ்டோன் கலர்ஃபுல்லா கமர்ஷியலா அப்படி ஒரு இருக்குமே தான் நான் கேட்டேன் உங்களை. ஏன்னா வெங்கட் பிரபு முன்னாடி லைன்அப்ல இருந்தாரு. விஜய் படம் புக்காரதுக்கு முன்னாடி சிவகார்த்திகேயனுக்கு அவர் தான் பண்றதா இருந்துச்சு, ஏஜிஎஸ் கூட தயாரிப்பு பண்றதா இருந்துச்சு. இப்ப அடுத்த காம்பினேஷன் தள்ளி வராங்க போல, அதாவது ஒரு 2 படம் தள்ளி போகும் போல. அதுக்கு வெங்கட் பிரபு நடுவில் இன்னொரு படம் பெரிய படம் பண்றதுக்கான வாய்ப்பு அவர் கிடைச்சிருக்குங்கிறாங்க. பட் அது கன்ஃபார்ம் ஆகும், நான் ஸ்பேஸ்ல சொல்றேன். அது சொல்றேன். வெங்கட் பிரபு இன்னொரு பெரிய படம் நடுவில் பெரிய ஹீரோட பண்றாரு. எஸ்கே இல்ல அதை சொல்றேன், சொல்றேன். அது கோட்டுக்கு அப்புறம் எஸ்கே சிவகார்த்திகேயன் படத்துக்கு முன்னாடி இந்த 2க்கு நடுவில் ஒரு படம் பண்றாரு வெங்கட் பிரபு. இல்ல சொல்றேன், நான் கன்ஃபார்ம் ஆனு சொல்றேன். ஒரு 2 3 நாள்ல கன்ஃபார்ம் ஆயிரும், ஸ்பேஸ்ல கன்ஃபார்ம்னு சொல்றேன். அது கன்ஃபார்ம். அதாவது இல்ல நான் எப்பவுமே வந்து ஒரு நியூஸ் ஷேர் பண்ணுவேன், அது எல்லா நியூஸ் எங்க வந்தா ஷேர் பண்ணிடுவேன். இப்போ நீங்க காலைல நான் ஃபர்ஸ்ட் ஷேர் பண்ண நியூஸ் பாத்தீங்கன்னா சோர்ஸ்னு போட்டு இந்த டிடி நெக்ஸ்ட் ஷேர் பண்ணிருப்பேன் ஃபர்ஸ்ட் தடவை ஷேர் பண்றப்ப. இல்ல அதான் ஃபர்ஸ்ட் தடவை ஷேர் பண்றப்ப. ஆனா அதே கொஞ்சம் நேரம் கழிச்சு 9 மணிக்கு 2வது தடவை ஷேர் பண்ணிருப்பேன் கன்ஃபார்ம்னு. அதை விசாரிச்சு செக் பண்ணிட்டு தான் கேட்டேன். அதனால கேட்டு கன்ஃபார்ம் பண்ணலாம் சொல்றேன். அந்த படம் கன்ஃபார்ம். பிரசாந்த் நீல் கேகே காம்பினேஷன் படம் கன்ஃபார்ம் தான். அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் இப்போதைக்கு வரவே வராது. விடாமுயற்சி குட் பை டேகலில முடிச்சிட்டு தான் அந்த படம் அனௌன்ஸ்மெண்ட் வரும். 64 அதை பண்ணிட்டு 65 வேற ஒரு படம் பண்ணிட்டு 66 பிரசாந்த் நீல் வரும். அதாவது பேக் டு பேக் பண்ற மாதிரி இருக்காது. 64 66 பிரசாந்த் நீல் பண்ணுவார். நடுவில் 65 வேற ஒரு டைரக்டர். இதுதான் பாசிபிலிட்டி. வரதுக்கான நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கிறது.
ஜூனியர் என்டிஆர் படம் வந்துட்டு தள்ளி போகுதா? இல்ல அது தள்ளி போகுது. என்னன்னா வந்து அவர் வந்து இப்ப வார் 2ல ஷூட்டிங்ல இருக்கிறாரு. ஹிந்தி படம் ஜூனியர் என்டிஆர் வந்து ஹிருத்திக் ரோஷன் கூட நடிச்சிட்டு இருக்காரு. அவர் ஹிந்தி ஏதாவது RRRல கிடைச்ச ஒரு பேரை வந்து நம்ம ஹிந்தி வரைக்கும் போய் ஹிந்தியில பெரிய ஆளாயிரணும்னு ஆசை அவருக்கு. அதாவது ஹிந்தியில நடிச்சிட்டு இருக்காரு. அந்த படம் கவனம் இல்லாம தேவரா முடிச்சோடனே தேவரா 2லையும் கையில நடிக்கலாமாங்கிற யோசனையில இருக்கிறாராம். அதனால கொஞ்சம் தள்ளி போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இந்த பிரசாந்த் நீல் படம். இதுதான் இப்போதைக்கு. இப்ப பிரசாந்த் நீல் வந்து சலார் 2 தானே அப்போ பிரகாஷ் ப்ரோ அது தள்ளி போனாதான் வந்துட்டு இது கன்ஃபார்ம் இது ஆகும்ல. இல்ல அது தள்ளி போயிருச்சுன்னு கன்ஃபர்மேஷன் வந்தனாலதான் நியூஸே வெளியே வந்துச்சு. இது தள்ளி போகுது. அதனாலதான் இந்த நியூஸ் வெளியே வந்தது இன்னைக்கு. இல்ல இந்த நியூஸ் வரும். நானும் இந்த நியூஸ் எப்படி சொன்னாங்க, எப்படி நான் என் சைட்ல வந்து இதுவாச்சுன்னா 66 அந்த மாதிரி வந்து பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. 65 பண்றதுக்கும் பாசிபிலிட்டிஸ் கொஞ்சம் தெரியல அப்படின்னாங்க. இல்ல நான் எனக்கு வந்து தகவல் பெற 64 பிரசாந்த் நீல், 65 வேற ஒரு டேரக்டர், 64 பிரசாந்த் நீல் பண்றதுமே ஸ்டாண்ட் அலோன் மூவி. அதுக்கும் இந்த யாஸ் படம் KGFக்கும் சம்பந்தமே கிடையாது. ஒரு தனிப்படம் ஒண்ணு பண்ணிடுறாங்க. பண்ணிட்டு அது முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு நடுவில் வேற ஒரு படம் பண்றாங்க. இவங்க 2 பேர் காம்பினேஷன்ல வேற ஒரு படம் பண்றாங்க. திரும்ப 66ல பண்றதுதான் வந்து இந்த KGF யூனிவர்ஸுக்குள்ள வர மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட். அதுதான் வந்து அப்பதான் வந்து எல்லாத்தையும் மெர்ஜ் பண்றதுக்கு அந்த சினிமாட்டிக் யூனிவர்ஸை ஜாயின் பண்றதுக்கான ஒரு பாசிபிலிட்டி. இது தனிப்படம். இந்த 64 எடுக்கிறது பிரசாந்த் நீல் எடுக்கிறது ஃபுல் அண்ட் ஃபுல் இப்ப பிரசன்ட் ஸ்டோரி நடக்காம தனிப்படம். இதுக்கும் அந்த யூனிவர்ஸுக்கு சம்பந்தமே கிடையாது. அப்போ நீங்க அந்த சினிமாட்டிக் யூனிவர்ஸ் வந்து தான் 66க்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. கரெக்ட்டா? அதுதான் பாசிபிலிட்டி. ஆமா 66ங்கிறது அதுலதான் வந்து உங்களுக்கு சினிமாட்டிக் அந்த நியூஸ் தான் ப்ரோ. எனக்கு வந்து அது நடந்ததுன்னா அதை விட ஒரு பெரிய இது வேற எதுவுமே இருக்காது. அது வேற ரேஞ்ச். அது சொல்லவே தேவையில்லை. அது அதனால வந்து நானே ஏற்கனவே சொன்ன இந்த 64க்கு வந்து சிவா கிடையாது. ஏகப்பட்ட டேரக்டர் பேசிட்டு இருக்காங்க. நம்ம 2000 ஸ்பேஸ்ல சொல்லியாச்சு. அதே தான் இப்ப இன்னைக்கு செய்தியா வந்திருக்கு. ஆனா இன்னைக்கு என்ன 2 வருஷம் 1 வருஷத்துக்கு முன்னாடி வந்த செய்தி பிரசாந்த் நீல் செய்தி கன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு. அவ்வளவுதான். ஆமா பிரசாந்த் நீல் செய்தி வந்து அப்பயே வந்துருச்சுல. அப்போ ரூமர்னால. ஆமா ஃபர்ஸ்ட் டைம் KGF வந்தப்ப அந்த நியூஸ் வந்துச்சு. KGF வந்ததுக்கு அப்புறம் அடுத்தது KGF 2 ரிலீஸ் சமயத்துலயே அந்த நியூஸ் வந்துச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா விக்னேஷ் சிவன் வெளியே விலகினார்ல 62ல இருந்து, அப்பயே அந்த ரூமர் வந்துச்சு. 3 தடவை அந்த ரூமர் கன்ஃபர்மேஷன் வந்துச்சு. இதுல என்ன கொடுமைன்னா அந்த டேரக்டர் பிரசாந்த் நீலோட க்ளோஸ் சொந்தக்காரர் ஒருத்தர் நடிகர் ஹீரோவா இருக்காரு. அவருமே அஜித்தும் மீட் பண்ணி அவர் மூலமா தான் மீட் பண்ணாங்க அந்த பிரசாந்த் நீல். அது அந்த ஸ்டிலும் வந்திருக்கும். நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். ட்விட்டர்ல ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி வந்திருக்கும். அந்த நடிகர் பேர் டக்குன்னு தெரியல. இல்ல அதான் டக்குன்னு நான் பேர் ஞாபகம் இல்ல. அவரு கன்னட நடிகர். அவரு கூட சேர்ந்து எடுத்த போட்டோ. பேர் கொஞ்சம் ஞாபகம் தானே. பேர் ட்வீட் போடுறேன். TLA இருக்கு தேடி எடுத்து போடுறேன். அவர் மூலமா நடந்த மீட்டிங் அது. இப்போ வந்து அது கன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு போல இருக்கு. ஆனா ஒன்னே இந்த காம்போ உறுதி. அது பிரச்சனை இல்லை. அதுக்கு மேல நம்ம டீட்டெயிலா சொல்லவும் கூட. ஏன்னா நமக்கு அந்த அளவுக்கு அபிஷியலாவும் சொல்லல. இல்ல நமக்கு வந்து சரி ஒரு சினிமா எல்லாமே இப்போ ஒன்னே எடுத்துக்க. DT நெக்ஸ்ட் சோர்ஸா எடுத்துங்க. அது அவங்க காலையில ஃபர்ஸ்ட் சொல்லிட்டாங்க. அவ்வளவுதான். காலையில ஏஞ்சோடனே பெரிய ஷாக்கிங் சர்ப்ரைஸ் மாதிரி தான் இருந்துச்சு. எனக்கு அப்படிதான் இருந்தது. ஆனா இந்த நேத்து ஒருத்தர் வந்திருந்தாரு. நம்ம திடீர்னு ஒருத்தர் வந்திருந்தாரு. நேத்து அவர் பேச முடியல. அவர் இன்னைக்கு கொஞ்சம் அவர் ஃபர்ஸ்ட் வரட்டும். நான் கொடுத்துருக்கேன். பிரதர் வாங்க பிரதர். சொல்லுங்க. வேற யாரும் நடுவில் கேட்டு இருந்தீங்களா? பிரகாஷ் ப்ரோ யாரு? SK25 ப்ரொடியூசர் யாரு ப்ரோ? இல்ல அவங்க அபிஷியல் அறிவிப்பாங்க. அதெல்லாம் அறிவிச்சிருவாங்க. இல்ல அப்ப 2D சுத்தமா விலகிட்டாங்க. 2D விலகிட்டாங்க. 2D கிடையாது. 2D வந்து NOC கொடுத்துட்டாங்க அந்த படத்துக்கு. அவங்க கிடையாது. இல்ல எதனால ப்ரோ இதாகி போச்சு? 2 பேருக்கு மாஸ்டர். அதான் நம்ம போன வாட்டி ஸ்பேஸ்ல ஒருத்தவங்க கேட்டாங்க. அப்பயே சொன்னேன். இது வந்து அவங்க இந்த சினிமா இண்டஸ்ட்ரிக்கு உள்ளுக்குள்ள நடக்கிற விஷயத்தை நம்ம வந்து பர்சனலா அந்த ஏதாவது கேள்விகள் நமக்கு வேணாம். அவங்களுக்குள்ள முரண்பாடுகள் இருக்கலாம். கருத்து முரண்பாடுகள் இருக்கலாம். அது வந்து ஒருவேளை சூர்யா வந்து ஹிந்தியில மும்பைல தங்கி இருக்கிறனால ஹிந்தி படங்கள் பண்ற ஆசையில இருக்கிறனாலையும் இல்ல இந்திய மார்க்கெட் பெரிய பூம் ஆகணுங்கிற இடத்துலயும் இந்த மாதிரி சப்ஜெக்ட் இப்ப வளர்ந்ததுக்கு அப்புறம் வேணாமே நினைச்சிருந்திருக்கலாம். சப்ஜெக்டா நினைச்சிருந்திருக்கலாம். இல்ல ஏதோ ஒரு காரணம் கூட இருக்கலாம். ஆனா இருக்கலாம்னு நம்ம வேற ஏதாவது எல்லாத்தையும் பேசக்கூடாது நான் சொல்லல. பிரகாஷ் ப்ரோ இப்போ இமானுவேல் பாஞ்சுனா அப்ப நிறைய தங்கலானுக்கு தான் கொஞ்சம் பாதிப்பு அதிகம் நினைக்கிறேன் ப்ரோ. கண்டிப்பா இல்ல தனிப்படம் டிமாண்டி காலி தனிப்படம். ஆனா என்னன்னா வந்து பாதிப்பு வரும். என்னென்ன காரணம் ஒரு சிட்டி என்ன வகையான பாதிப்பு கிடைக்கும் அப்படின்னா இப்ப திருச்சி சிட்டி மாதிரியான ஸ்கிரீன்ல அங்க பெரும்பாலும் வந்து GT பிலிம்ஸ் தான் ஆதிக்கம் ஜாஸ்தி. அதாவது ரெட் ஜெயின் மியூஸ் அவங்க ஆதிக்கம் ஜாஸ்திங்கிறத மற்ற ஊர்கள் எப்படி தெரியல. இந்த ஊர்ல வந்து தியேட்டர்காரங்க விரும்பி எடுக்கிறாங்க ரெட் ஜெயின் மியூஸ் படத்தை. மற்ற ஊர்கள் தியேட்டர்காரங்களே விரும்பி ரெட் ஜெயின் மியூஸ் படம் எடுக்கிறாங்க. என்ன காரணம்? ஷேர் பிரிக்கிறது ஈஸியா இருக்கு. அதே மாதிரி அமௌண்ட் கொடுக்குறோமே கொடுக்கல் வாங்கலுங்கிறது ரொம்ப நேர்மையா நடக்குது. அதாவது நேர்மையான இப்ப எந்த வகையிலன்னா சீக்கிரம் கிடைக்குது அவங்களுக்கு. மற்ற படங்களை பொறுத்த வரைக்கும் நீ நாள் கணக்கா மாச கணக்கு வருஷ கணக்கா பணம் வாங்குறது கொடுக்குறவங்கள ரெட் ஜெயின் மியூஸை பொறுத்த குறிப்பிட்ட அந்த 3 வார பீரியடு அப்படிங்கிறதே பெரிய சினிமா பொறுத்தவரைக்கும் பெரிய வரும். 3 வார பீரியட்ல உங்களுக்கு பணம் செட்டில்மெண்ட். அதனால அக்ரிமெண்ட் அவங்க படம் மெயின் ஸ்கிரீன் ஃபுல்லா போகும். இப்ப இதனால என்ன ஆகும்னா
அதனால இதனால என்ன ஆகும்னா கொஞ்சம் தங்கலானுக்கு பாதிப்பு உண்டு தான். இனிமேல் வந்து எப்படின்னா ரிவ்யூஸை பேஸ் பண்ணி தான் தங்கலானோட பூஸ்ட் இருக்கு. அதாவது ஸ்கிரீன் பிரசன்ஸ்ல பிரச்சனை கொஞ்சம் வரும். ஏன்னா வந்து என்னன்னா தங்கலான் வருது, தங்கலானுக்கு அடுத்து டிமாண்டி காலனி இருக்கும், அடுத்த செகண்ட் ப்ரிஃபரன்ஸா டிமாண்டி காலனி இருக்கும். இதுல சில ஊர்களில் சில மெயின் தியேட்டர்ல டிமாண்டி காலனி கூட முன்னாடி போடுவாங்க. அதே மாதிரி ஸ்கிரீன் வந்து முக்கியமான ஸ்கிரீன் 10 இருக்குன்னா அதுல 4 வந்து டிமாண்டி காலனி போறதுக்கான அதிகபட்ச வாய்ப்பு இருக்கு. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா அந்தகன் வந்து ஒரு பேருக்கு ரிலீஸ் பண்ணுவாங்க. ஆனாலும் இப்ப இந்த சமீபத்துல விஜய் பாட்டு ரிலீஸ் பண்ணிருக்காரு, விஜய் பிரசாந்த் வந்து கோர்ட்ல நடிக்கிறாரு. அப்புறம் அந்தகன் நல்ல ட்ரெய்லரும் நல்லா கட் பண்ணிருக்காங்க. அதாவது ஒரிஜினலுக்கு நம்பகத்தன்மையான உள்ள ஒரு ரீமேக் போலங்கிற அளவுக்கு பண்ணிருக்காங்கிறப்ப அதுக்கான சின்ன ஒரு தியேட்டர் கண்டிப்பா கிடைக்கும். இப்ப 3 படம் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இதுல வணங்கான் வராது. அடுத்து ரகுதாத்தாக்கு நல்ல ஸ்கிரீன் கிடைக்கும். ரகுதாத்தா வந்து எப்படின்னா ஹம்பாலி பிலிம்ஸ்ங்கிறனால அவங்க வந்து கேஜிஎஃப் அந்த இதெல்லாம் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்க ரெகுலர் சலார் பண்ணியிருக்காங்க. அடுத்து சலார் 2லாம் அவங்க படம் இருக்குங்கிறனால அவங்க ரகுதாத்தாக்கு நல்ல ஓரளவுக்கு டீசென்ட் ஸ்கிரீன் கிடைக்கும். அதாவது மல்டிபிளெக்ஸ்ல. நான் சொல்றது ஊர்கள் சின்ன சின்ன ஊர்கள்ல கிடையாது. அப்ப நீங்க சொல்றத பார்த்து தங்கலாம் 400 கூட தாண்டாத ப்ரோ. பிரகாஷ் ப்ரோ 400 தாண்டறதே அதிகமாச்சு. நம்ம கவுண்டா பேசக்கூடாதுங்கிறனால தான் சொல்லலாம். நம்ம கவுண்டர் பிக்க வேணா. இந்த அதிகப்படியான பாசிபிலிட்டி கொஞ்சம் பாதிப்பு கொஞ்சம் வரும். அதாவது நார்மலா இப்ப சோலார் ரிலீஸ்ங்கிறது கிடைக்கல ஒரு சின்ன போட்டினாலும் அந்த படம் கன்ஃபார்மா புரியல. கீர்த்தி சுரேஷ் படம் கன்ஃபார்மா? கீர்த்தி சுரேஷ் படம் கன்ஃபார்ம். அது கன்ஃபார்ம். அவங்க ரொம்ப ஏங்க எவ்வளவு நாளா டேட் போட்டுட்டு இருக்காங்க. எல்லாத்துலயும் டேட் போட்டுட்டு இருக்காங்க. அவங்க எப்பவும் டேட் போட்டுட்டு இருக்காங்க. நீங்க சொல்றீங்க இப்போ அதுக்கு ரகுதாத்தாக்கு நிறைய ஸ்கிரீன்ஸ் வரும். அது ப்ரொடியூசர் பெரிய ப்ரொடியூசர். பட் ஆனா அவங்க டார்கெட் பண்றது என்னமோ வந்து ஆந்திரால தான் மேபி அதுதான் மெயினா டார்கெட் பண்றாங்க. எனக்கு என்னன்னா அந்த ரகுதாத்தா படம் வந்து பாத்தீங்கன்னா கன்னடத்துல டப்பிங்கே பண்ணல அப்படின்னு சொல்லி ட்ரெய்லர் விட்டப்ப சண்டைக்கே வந்தாங்க கன்னட ரசிகர்கள் எல்லாம். தெலுங்குல மட்டும் கவனம் செலுத்துறீங்க, தமிழ்ல தெலுங்குல கன்னடத்துல எல்லாம் விடலன்னு அவங்க சண்டைக்கே வந்தாங்க. அவங்க கவனம் தெலுங்குல தான் பண்றாங்க. இல்ல அதனால கர்நாடக ப்ரொடியூசர் இருந்துமே கன்னடத்துல டப் பண்ணலன்னு சொல்லி கர்நாடக ரசிகர்கள் சண்டைக்கே வந்தாங்க அந்த ஸ்டார்டிங்ல. அதுக்கப்புறம் இப்ப எல்லாம் ப்ராப்பர் பிளான் பண்றாங்க. அதெல்லாம் ரிலீஸ் டேட் கரெக்டா பிளான் பண்ணி முன்னாடி அறிவிச்சிட்டாங்க. அதனால அந்த படம் வந்து எனக்கு ஒரு ப்ரொடியூசருங்கிறதுனால நல்ல ப்ரொடியூசர் அடுத்தடுத்து அவங்க பெரிய படம் இருக்கனால என்னப்பா அவங்களுக்கு கொஞ்சம் அவங்களுக்கான அந்த நியாயமான தேட்டர் கிடைக்கும். அது முக்கியமா மல்டிபிளெக்ஸ்ல மட்டும் தானே நமக்கு தேட்டர். நமக்கு சில சில ஊர்களில் ரிலீஸ் ஆக போறது கிடையாது. இல்ல பிரகாஷ் சார் நீங்க சொன்னீங்க இவரோட ஃபர்ஸ்ட் அது ஸ்ரீமுரளியா பிரசாந்த் கசின் உறக்கம் ஒரு படம் எடுத்தாரு. இல்லைங்க பிரதர் என்ன கேளுங்க சவுண்ட் கம்மியா கேக்குது. இல்ல நீங்க பிரசாந்தினோட கசின் ஒருத்தர் இருந்தாருன்னு சொன்னீங்களே ஸ்ரீமுரளியான்னு கேட்டேன். ஸ்ரீமுரளி அவர் ஸ்ரீமுரளி கூட படமே எடுத்திருக்காரு. ஒரு ஹீரோ. ஆமா ஃபர்ஸ்ட் படம் பிரசாந்தினோட ஃபர்ஸ்ட் படமே அவரோட படம் தான் உக்ரம். அந்த ஸ்ரீமுரளி கூட ஏகே மீட் பண்ண போட்டோ ஒன்னு இருக்கும். ஓகே சவுண்ட் கேட்கல நினைக்கிறேன் அவர் பேசுனது. சரி ரைட். அடுத்தது மத்தவங்களுக்கு கேட்குதுல நான் பேசுறது? கேக்குது. ரைட் ஓகே. சரி வேற ஸ்பீக்கர்ல உள்ளவங்க வேற கேட்போம். ஜாக்கி சார் வந்துட்டாரு இன்னைக்கு. அவர் வந்து கேட்டுட்டு வருவாரு. அடுத்தது உள்ளவங்க அவர்கிட்ட கேட்கணும்னு நினைக்கிறேன். வச்சிருங்க லிஸ்ட்ல. பிரகாஷ் ப்ரோ ஆகஸ்ட் 2 நிறைய படம் வருது. ஆமா அதான் குமிக்கிறாங்க படமா குமிக்கிறாங்கல்ல. ஆனா ஒரு ஜன்னர்ல இருந்து ஒண்ணு இது பரணி அது என்னன்னு கொஞ்சம் சொல்றியா? ஆகஸ்ட் 2 வந்து ஃபர்ஸ்ட் மழை பிடிக்காத மனிதன் வருது. மழை பிடிக்காத மனிதன் தெரியும், ட்ரெய்லர் எல்லாத்துக்கும் தெரியும். அடுத்தது பாத்தீங்கன்னா போட் வருது. நான் ரொம்ப எதிர்பார்க்கிற படம் போட் வருது. அதுக்கப்புறம் ஜமா வருது, பேச்சின்னு ஒரு படம் வருது த்ரில்லர் படம். அப்புறம் வாஸ்கோட காமன் நவீன் நகுல் படம் வருது. அப்புறம் நண்பன் ஒருவன் வந்த பிறகுன்னு ஒரு படம் வருது. இது ஆகஸ்ட் 2 வர படங்கள். வாஸ்கோட காமா இந்த ஒரு 6 படம் வருது. பேச்சு நல்ல ஒரு ஹாரர் ஃபிலிம், ஃபுல் அண்ட் ஃபுல் ஹாரரு. காமெடி எதுவும் இல்ல, அதே மாதிரி சாங்ஸும் எதுவும் இல்லைன்னு சாங்ஸே இல்ல ப்ரோ. பேச்சில வந்து சாங்ஸ் கிடையாது. அண்ட் வந்து கமர்ஷியல் எலிமெண்ட் எதுவும் இல்லாம ஃபுல் ஃபிளெஜ்ஜா ஒரு ஹாரர் ட்ரை பண்ணிருக்காங்க. அப்படியே அந்த பக்கம் போனா நண்பன் ஒருவன் வந்து பெரிய டோட்டலாவே வந்து வேற கான்ஃபரன்ஸ். அப்படியே ஜாலியா ஒரு ஃபன்னா ஒரு படம் எடுத்திருக்காங்க. அது ஆல்மோஸ்ட் அது ட்ரெய்லர் பத்தி ஆல்ரெடி பேசிட்டோம். நீங்க எப்படி பிரகாஷ் பண்ணி ட்ரெய்லர் பாத்தீங்களா? ஆகஸ்ட் மாசம் பூராவுமே படம் குமிச்சிடுறாங்க. இந்த ட்ரெண்ட் ஒரு ட்வீட் போட்டிருந்தாருல. இல்ல இது நமக்கே இருக்கு. நம்ம இல்ல அவர் கேக்குறது இல்ல நீங்க கேக்குறது எனக்கே தெரியுது. நான் ஒண்ணு அடிக்கடி சொல்லுவேன், சினிமால நம்ம இருக்கிறோம், பேசுறோம், வரோம், எங்கேயோ ஒரு இடத்துல, அதாவது சினிமால சின்ன பாட்டா தான் இருக்கும். நம்மளே 1008 கேள்வி கேட்கறோம், இவங்க இந்த டேட்ல வரலாம் அந்த டேட்ல வரலான்னு. ரசிகர்களுக்கு தெரியுது, ஆனா ஏன் இந்த இண்டஸ்ட்ரியில உள்ளவங்களுக்கு தெரிய மாட்டேது அப்படின்னு எனக்கு இன்ன வரைக்கும் அந்த கேள்விக்கான விடை தெரியாது. ரசிகர்கள் வந்து சரி ஓடிடில பாத்துக்கலாம்,
ஒரு நல்ல படம் கூட அப்படியே மிஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. இல்ல நல்லா சொல்றேன் கேளுங்க. இந்த ஆகஸ்ட் மாசம் மட்டும் லைன் அப் பாத்தீங்கல்ல, 2ஆம் தேதி எத்தனை 6 படம். போட்டு, நண்பன் வந்த பிறகு, மழை பிடிக்காத மனிதன், பேச்சு, ஜம்மா, வாஸ்கோடகாமா, அப்படி ஒரு படம். அப்புறம் வந்து அடுத்த வாரமே பாருங்க மின்மினின்னு ஒரு படம் வருது. இன்னைக்கு ட்ரெய்லர் வந்துச்சு. அதுக்கு அடுத்த வாரம் தங்கலாம், டிமாண்டிகாலே, அந்த கண்ணு, ரகு தாத்தா, அது இல்லாம இது வர வருது. எப்படி தெலுங்கு படம் ஒண்ணு இருக்குல்ல, அவன் படம் ராம் நடிக்கிறான், ராம் போத்தினி நடிக்கிற படம், ராம் போத்தினி நடிக்கிற படம். ஆமா, அது வருது. அது போக 23ஆம் தேதி வாழை, கொட்டுக்காளி 2 படம், சூரி படமும் வருது, மாரி சிராஜ் படமும் வருது. 29 பாத்தீங்கன்னா அப்படியே அந்த நானி படம், சூர்யா சாட்டர்டேன்னு சொல்லி ஒரு படம் வருதுல்ல, சரி போதா சனிவாரம். இப்ப இத்தனை படம் ஆகஸ்ட்ல இறக்கி விடுறாங்க. ஏன்னா ஜூனுக்கு முன்னாடி வரைக்கும் காலியா தான் கிடச்சு. ஆனா ஆகஸ்ட் மாசம் பாருங்க ஒரு பேக்கெட் ரொம்ப, அதாவது தாங்கவே முடியலங்கிற அளவுக்கு. ஏன்னா வாரத்துக்கு ஒரு படமாச்சும் நம்ம பார்த்தாகணும். எல்லாமே நல்ல நல்ல படங்களா வருதுங்கிற மாதிரி இருக்கு. சரி, பாப்போம். நான் அந்த செகண்ட் நான் கேட்டார்ல ஒருத்தர் என்ன படம் அதிகமா விரும்புறீங்க, போட்டு படத்தை ரொம்ப எதிர்பார்க்கறேன். ரிவ்யூ நல்லா வருது போட்டு படத்துக்கு. இன்னைக்கு வந்து பிசி ஸ்ரீராம் கூட சொல்லியிருந்தாரு. அது இல்லாம இன்னும் வேற யாரும் 2-3 பேர் ட்வீட் போட்டுருந்தாங்க செலிபிரிட்டி பிரீமியர்ல பாத்துருந்தாங்கன்னு. சக்தி பிலிம் ஃபேக்டரி ரிலீஸ்ங்கிறனால தியேட்டர் கிடைச்சிரும். அந்த படம் சக்தி பிலிம் ஃபேக்டரி ரிலீஸ் பண்றாங்க. ஒரு ரெகுலர் டிஸ்ட்ரிபியூட்டர்ங்கறனால ரெகுலர் அவங்க தியேட்டர் செயின் பயங்கரமா வச்சிருக்காங்க. வாஸ்கோடகாமா ட்ரெய்லர் பாத்தீங்களா ப்ரோ? பார்த்தேன். இதெல்லாம் பார்த்தோம்னா ராயனுக்கு வந்து சார் சொல்லுங்க சார். ஒரு வாரம் தான் டைம் கிடைக்கிற மாதிரி இருக்கு ராயனுக்கு. இல்ல சார், அதாவது ராயன் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா சூப்பர் பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் வந்துருச்சு. அப்படின்னா இந்த ஆகஸ்ட் 2ல வந்து 2-3 படம் அவுட் ஆயிரும், தள்ளி போக வாய்ப்பு கூட இருக்கு. அது ராயன் ரிசல்ட் போடு. அவங்க என்னன்னா முன்னாடி கால்குலேஷனுக்கு வந்து இந்தியன் 2க்கு அப்புறம் இந்தியன் 2 பயங்கரமா ஓடும் 2 வாரம் சொல்லி அடுத்த வாரம் எந்த படமே அனௌன்ஸ் பண்ணல. 19ஆம் தேதி எந்த படமே ரிலீஸ் பண்ணல. அதான் பண்ணிருக்கலாம். அந்த இதுல ஒரு படம் 2 படம் இறக்கி இருக்கலாம். ஆனா இப்ப அதை பாருங்க, ராயன் வருதுன்னா ராயனுக்கு அடுத்த வீக் பாத்தீங்கன்னா 6 படம் பிளான் பண்ணி இருக்காங்க. இதுல ராயன் ரிசல்ட் பாசிட்டிவ், அல்ட்ரா பாசிட்டிவ் ரிப்போர்ட் வந்துருச்சுன்னு வச்சுங்க, ஆகஸ்ட் 2 வர படங்கள் 2-3 படம் பேக் அவுட் ஆயிரும். 3 படம் தான் சொல்லிடுவாங்க. ஆனா சாதாரண முரட்டு புக்கிங் பிரகாஷ் ப்ரோ, முரட்டு புக்கிங் தானா ராயன்? கடைசி வரைக்கும் இந்த மாதிரி ஒரு நல்ல படம் வந்து பெரிய ஓட்டிட்டு போகுது. வாய்ஸ் ரொம்ப லோவா கேக்குது. எனக்கு மட்டும் தான் கேக்குதா? லோவா கேக்குது ப்ரோ வாய்ஸ். இல்ல அவர் கேக்குற என்ன கேக்குறாருன்னா, ஓடிடில பாக்குறதுக்கான ஆசை வந்து ரசிகர்கள் வந்துருமே இவ்வளவு படம் வந்துச்சுன்னா அப்படிங்கிற மாதிரி கேக்குறாரு. அதானே நல்ல படம் வந்தது கூட தெரியாது பாதி பேருக்கு. இல்ல அது கூட டைரக்டர் படம் இல்ல, உண்மைதான். ஆனா என்ன பண்றது, தமிழ் சினிமாவோட ஃபேட்டுங்கிறது காலங்காலமா அப்படிதான் இருக்கு. நல்லா இருக்கும்போது ஃப்ரீயா இருக்கும்போது யாரும் வரமாட்டாங்க. நம்ம பணம் வந்ததுக்கப்புறம் வர சொந்தக்காரங்க மாதிரி திடீர்னு எல்லாம் சேர்ந்து ஒரே நேரத்தில் வந்து ஒட்டிக்கிற மாதிரி ஒரே நேரத்தில் வந்து இவங்க படத்தை ரிலீஸ் பண்ணுவாங்க. பிரதர் இப்ப ஆகஸ்ட் 2 ஸ்டார்ட் ஆகுது, தீபாவளி அக்டோபர் 31 தான் முடியுமோ இந்த 10,000 வாலா? இல்ல டிசம்பர் வரைக்கும் முடியாது. டிசம்பர் வரைக்கும் முடியாது, சொல்லப்போனா பொங்கல் வரைக்கும் முடியாது. பொங்கல் நவம்பர்ல இருக்குங்களா பிளான்? இருக்கும் படம் லைனா இறக்குவாங்க பாருங்க. நீங்க நான் நவம்பர்ல மட்டும் சொல்றேன். இந்த ஆகஸ்ட் மாசம் எத்தனை படம் ரிலீஸ் ஆகுதோ அத்தனை மாசம் நவம்பர் ரிலீஸ் ஆகும். அத்தனை படம் என்ன ஒண்ணு அந்த இடத்துல மழையை பொறுத்து இருக்கு. அதுக்கு ஒரு சின்ன டாட் வந்து மழை மட்டும். மழை பாதிப்பு எந்த அளவுக்கு இருக்கு, ஒருவேளை பயங்கர மழை இல்ல இந்த வருஷம் கொஞ்சம் டீசெண்டா இருக்கு அப்படின்னா இந்த ஆகஸ்ட் ரிலீஸ் ஆகிற படங்கள் அப்படியே நவம்பர் ரிலீஸ் ஆகும். ஏன்னா படங்கள் அவ்வளவு படங்கள் எல்லா ஒர்க்கும் முடிச்சு ரெடியா வச்சுக்கிட்டே இருக்காங்க. அடுத்தடுத்த டேட் பாத்தீங்கன்னா 6 மாசம் சும்மா மட்டும் மொத்தமா இருக்கிறாங்க பாருங்க, அந்த மாதிரி இறக்கிட்டே இருப்பாங்க. இப்ப என்னன்னா இன்னும் செப்டம்பர் பாருங்க, செப்டம்பர் 27க்கு எத்தனை படம் திரும்ப பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் அபிஷியல் வர நீங்க ஷாக்காயிருங்க, அந்த அளவுக்கு இருக்கும் பாங்க. 23 தானே இதெல்லாம் வருது கார்த்திக் படம். அது 27 வருது. அந்த 27க்கே பிளான் 4 படம் பிளான்ல இருக்கு. 3 படம் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா 21 செப்டம்பர் 20, 13 இந்த தேதிகளுக்குமே அனௌன்ஸ்மெண்ட் வரும் பாருங்க. இன்னொன்னு இந்தியன் 2 கலெக்ஷன் ரிப்போர்ட்லாம் என்ன நிலவரம், என்ன நடக்குது? இல்லைங்க பிரதர், அது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இந்தியன் 2 பொறுத்த வரைக்கும் லைக்காவோட ஓன் ரிலீஸ் தான். அவங்களுக்கு லாபம் நஷ்டங்கிற கணக்கே கிடையாது. அவங்க போட்ட பட்ஜெட்டுக்கு சேட்டலைட் அண்ட் டிஜிட்டல்ல ஓரளவுக்கு எடுத்திருப்பாங்க. தேட்டருக்குள்ள ஒரு 150 crores வரைக்கும் கலெக்ட் ஆக வாய்ப்பு இருக்குன்னு வச்சுக்க டோட்டலா. இப்போ அது எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணி அது ஒரு பெரிய அமௌண்ட் வந்துடும். பட் இந்தியன் 2 டோட்டல் பட்ஜெட் இதுலேயே கவர் ஆயிரும். அவங்களுக்கு லாபம் நஷ்டம் இருக்காது. இந்தியன் 3 பொறுத்த வரைக்கும் முழுக்க போனஸ், முழுக்க லாபங்கிற கதை தான். பொன்னியின் செல்வன் மாதிரி மேபி இந்த பார்ட் 1ல கலெக்ட் பண்ணிட்டாங்க. பார்ட் 1ல பொன்னியின் செல்வன் போனஸ் கலெக்ஷன் அப்பயே வந்துருச்சு. அதுதான் அப்பயே அந்த டைமே சொல்லிருந்தாங்க. அந்த ஃபர்ஸ்ட் பார்ட்லயே ஃபுல்லா எடுத்தாச்சு. செகண்ட் பார்ட் வந்துருச்சு. செகண்ட் பார்ட் எக்ஸ்ட்ரா போனஸ் வந்துச்சு. ஆமா சேம் அதே பேட்டர்ன். இது வந்து முழுக்க வந்து காஸ்ட் வந்து இதுல அடக்கம், லாபம் 2வது அடக்கம். இந்த வீக் எல்லாரும் பிரகாஷ் போயிடுவாங்க மேக்ஸிமம். அவ்வளவுதான் ரன், அவ்வளவுதான். பிரகாஷ் சொல்லுங்க பிரதர். எனக்கு ஒரே ஒரு டவுட். நீங்க சொன்னீங்களா இப்ப இந்தியன் 2 வந்து லைக்கா ஓன் ரிலீஸ் பண்ணாங்கன்னு. எனக்கு ஒரு
பழைய பேச்சுல ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தப்பவுமே ரெட் ஜெயிண்ட்டுமே இதே மெத்தட் தானே ஃபாலோ பண்ணாங்க. அவங்க படத்தை வாங்கி ரிலீஸ் பண்ணி, அதாவது ஒரு அமௌண்ட்டுக்கு நிக்காம அவங்க ரிலீஸ் பண்ணி அது என்ன கலெக்ஷன் ஆகுதோ அதுல ஷேர் எடுத்துக்கிற மாதிரி தானே பண்ணியிருந்தாங்க என்னன்னா இல்லையா? அந்த ஏதோ ஒரு படத்துல சொல்லுவாங்கல்ல தேஜாவு அப்படின்னு. இந்த கேள்வியே நான் ஏற்கனவே சொல்லி திரும்ப இந்த கேள்வி அதே கேள்வி கேட்டு அதே பதில சொல்ற மாதிரி ஒரு ஃபீல். இதே கேள்வியே கேட்டு இல்ல நானே இன்னைக்குதான் நான் இன்னைக்குதான் உங்க ஸ்பேஸ்ல இந்த விஷயம் இல்ல இன்னைக்குதான் பேசுறேன், அதனாலதான் கேட்டேன். சரி 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 சரி. ஆனா பெரிய படங்க பொறுத்த வரைக்கும் அவங்க இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணாங்கன்னா அதிக லாஸ் வராது இல்லையா யாருக்கும்? அதான் கேட்டேன். லாஸ் வராது, ஒன்னே ஒண்ணுதாங்க. அது என்னன்னா எல்லா படத்துக்கும் நீ அப்படி பண்ண முடியாது. ரெட் ஜெயினோட தயாரிப்பும் சேர்ந்து வருதுங்கனால அவங்க என்ன பண்றாங்க, அவங்களோட ஓன் ரிலீஸ் மாதிரி கணக்கு. ரெட் ஜெயின் மியூசிக் இன்னொரு டிஸ்ட்ரிபியூட் கொடுக்க போறாங்க. அந்த லைக்காவோட கோ ப்ரொடியூசர், அதாவது இந்தியன் டூவோட கோ ப்ரொடியூசர் இப்போ வந்து இது ரெட் ஜெயின் மியூசிக். அவங்களே ஒரு பெரிய டிஸ்ட்ரிபியூட்டர்னால பெரிய டிஸ்ட்ரிபியூஷன் செயின் கையில இருக்காங்க. இன்னொரு டிஸ்ட்ரிபியூட்டர் ஏன் கொடுக்க போறாங்க அவங்க? அப்போ ஓன் ரிலீஸ் தான் அவங்க பண்ணி கமிஷன் பேசிஸ்ங்கிற கூட கிடையாது இதுல. ஏன்னா அவங்களோட ரெகுலர் டிஸ்ட்ரிபியூட்டர் இருக்கு. அவங்களோட ரெகுலர் இப்போ திருச்சி பொறுத்த ஜிடி பிலிம்ஸ் அவங்களுக்கான 5% தான் வரும். வெளி டிஸ்ட்ரிபியூட்டர் டிஸ்ட்ரிபியூஷன் கமிஷன் கொடுத்தீங்கன்னா 10% மேல 20 கூட மாறும். கமிஷன் பொறுத்து மாறிக்கிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்க. இவங்களுக்கு 5% கீழே, அது படத்தை ஓடுறத பொறுத்து தான் இருக்கு. ஓன் அவங்களோட அதாவது ஓன் செயின், இது அவங்களுக்கு லாபம் நஷ்டமே கிடையாது. இது எல்லா படத்துக்கும் அவங்க ஃபாலோ பண்ண முடியும். அவங்க தயாரிக்கிற படத்துக்கு அவங்க ஃபாலோ பண்ண முடியும், அவ்வளவுதான். இல்ல அதான் மத்த இவங்களுமே அவங்களும் அதே மாதிரி ஓன் ரிலீஸ் எல்லாருமே பண்றது சாத்தியம் இல்லைங்க. நீங்க வந்து ஒண்ணுதான், நீங்க பிசினஸ் பண்றப்ப ஒரு ப்ராஃபிட்ங்கிறது பிக்சடு. நீங்க ஒரு காசை பார்த்து நவுந்து போயிட்டே இருக்கலாம், லாப நஷ்டம்லாம் பார்க்கலாம், லாபம் மட்டும் பார்த்துட்டு போயிட்டே இருக்கலாம். ஒருவேளை ஓன் ரிலீஸ் பண்றப்ப சரியா போகலன்னு வச்சுக்கோங்க. இந்தியன் டூ பொறுத்த வரைக்கும் அவங்க ஓன் ரிலீஸ்னால தப்பிச்சுக்கிச்சு. இதே வந்து ரெண்டாவது பார்ட் 3 இருக்கனால தப்பிச்சுக்கிச்சுன்னு வச்சுக்கோங்க. ஓகே ஓகே ஓகே, அது மாதிரி. சரி, இப்போ இன்னும் கொஞ்சம் இப்போ அவங்களுக்கு இது ஒரு படம் தான்றதுன்னா அவங்களுக்கு ரிஸ்க் இல்ல. இப்ப போட்ட காசு மட்டும் வந்திருந்தா என்ன இருக்குது? இவங்க இத்தனை வருஷம் கணக்கு பண்ணி 2017 இருந்து படம் ஆரம்பிச்சிருக்காங்கன்னு வச்சுங்களேன். 7 வருஷத்துக்கு வட்டி எல்லாம் கணக்கு பண்ணி பாருங்க. இதே ஒன்று ரெண்டாவது பார்ட் 3 இல்லாம இருந்தா என்ன? அதுக்குதான் பார்ட் 3 பிரிச்சிருப்பாங்க போல இருக்கு. ஆமா, 2020க்கு அப்புறம் ஷூட்டிங்கே நடக்காம 2 வருஷம் அப்படியே நின்று இருந்தது. எல்லாமே இருக்கு. ஆமா, இப்போ ஏதோ ஒரு செட்டு போட்டது அப்படியே அது வேஸ்டா போச்சுன்னு சொன்னாங்க. அந்த ஆக்சிடென்ட் ஆனதுக்கு அப்புறம் அந்த செட்டே அப்படியே டோட்டலாவே அது வேஸ்டா தான் போச்சுன்னு சொன்னாங்க. அதெல்லாம் நமக்கு தெரியல. செட் ஒர்க் எல்லாம் அதான் டீமுக்குள்ள தெரிஞ்சது. அது விட்டுருவோம். ஜெனரலா ப்ரோ, ஜெனரலா ஒரு क्वेश्चन சங்கர் வந்து 2-3 பேர் கேக்குறீங்க. ஒரு ஆள் கேட்டா கரெக்டா இருக்கும். இல்ல சங்கர் வந்து ஓன் ப்ரொடக்ஷன்ல இப்படி ஒரு படம் எடுப்பாரா? ஏற்கனவே எடுத்திருக்காருங்க. முதல்வன் அவரோட ஓன் ப்ரொடக்ஷன் தானுங்க. முதல்வன் அவரோட சொந்த தயாரிப்பு தான். அதுல பட்ஜெட் கூட இருக்காங்க எடுத்துச்சு. முதல்வன் அவர் ஓன், ஆமா, முதல்வன் அவர் சொந்த தயாரிப்பு தானே. எஸ் பிக்சர்ஸ். ஆமா, ஹிந்தி நாயக்க சூர்யா மூவிஸ் பண்ணாங்க, தமிழ்ல எஸ் பிக்சர்ஸ் பண்ணாங்க. எஸ் பிக்சர்ஸ் தான் வந்து பண்ணாங்க. சோ சங்கர் தான் எடுத்தாரு அத. ஏன்னா ஒண்ணுதான் எப்படின்னா, இப்போ வந்து ப்ரொடியூசர் வந்து ரெடியா இருக்கிறாங்கிறப்ப அவருக்கு போட்டு காசை போட்டு இறக்குறாரு. இப்போ நீங்க ப்ரொடியூசர் வந்து நிப்பாட்டிட்டாங்க அப்படின்னா அதை பண்ண மாட்டாரு. ப்ரொடியூசர் திரும்பி தேடி வரலாம் பண்ண மாட்டாரு. ரெண்டாவது, நம்ம ரெகுலரா டெய்லி சங்கரை டார்கெட் பண்ணி திட்டுற மாதிரி ஆயிடக்கூடாது பேசல. அதனால விட்டுருவோம். நம்ம சொல்லியாச்சு ஏற்கனவே, போட்டு அதை போட்டு திரும்ப ஒரே விஷயத்தை போட்டு அடிக்கக்கூடாது. ப்ரோ, ஜென்ரலா ஒரு கொஸ்டின். இப்போ அந்த மூவி பஃப்னு ஒரு பேஜ்ல வந்துட்டு ஒரு டேட்டா கொடுத்துருந்தோம். அதாவது இந்த ஜூன் 20லேருந்து 26க்குள்ள பாத்தீங்க அப்படின்னா எல்லா லாங்குவேஜையும் சேர்த்து கிட்டத்தட்ட 39 படம் ரிலீஸ் ஆகுது அப்படின்ற மாதிரி கொடுத்துருந்தான். பட் ஆனா தமிழ் படம்னு பாக்குறப்ப ரொம்ப கம்மி நமக்கு தெரிஞ்சு. ராயனும் இன்னும் ஏதோ 2 சின்ன படம் வருதுன்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி இருக்கிறப்பே வந்துட்டு 39 படம்ங்கிறது ஒரு லிஸ்டா போடுறான்னா, இது அப்போ ஆகஸ்ட்ல வந்துட்டு இதை விட பெருசா இருக்குமா, இல்ல இது ரெக்கார்டுங்கிறதுக்காக போடுறாங்களான்றதுக்காக கேட்கிறேன். அது மாதிரி எதுவும் ஐடியா இருக்கா உங்களுக்கு? கவுண்ட் ரெக்கார்ட் கவுண்டிங்லாம் தெரியலங்கிறது அதை நான் செக் பண்ணல. நானும் பார்க்கல. நீங்க சொல்லி தான் நான் கேள்விப்படுறேன், பார்க்கல. நாளைக்கு வேணா பார்த்து நான் சொல்றேன். ஓகே ப்ரோ. அதான் 39 படம் இந்த ஒரு வாரத்துல வருதா? அதாவது எல்லா லாங்குவேஜையும் சேர்த்து 39 படம் இந்த ஒரு வாரத்துல. ஆமா ஆமா. சரி, நான் நாளைக்கு தாராளமா வரும் ப்ரோ. இல்லை, நாளைக்கு செக் பண்ணி சொல்றேன். ஏன்னா இந்தியா ஃபுல்லாங்கிறப்ப எத்தனை லாங்குவேஜ் இருக்கு, நீங்க எத்தனை போஜ்புரி சேர்த்தாலே அதுவே ஒரு படம். அவங்க வாரத்துல வச்சுடுவாங்க. சரி, அதை செக் பண்ணி நாளைக்கு ஸ்பேஸ் கன்ஃபார்ம் பண்ணி சொல்றேன். அந்த போஸ்ட் இப்பதான் நான் பாக்குறேன். நானு தமிழ்ல 5 படம், தெலுங்கு 8 படம். அதுல என்னன்னா தப்பு வந்தாலும் அதுல ஆட் பண்ணிடுறாங்க. இப்போ ராயன் தமிழ்னா தெலுங்குலயும் ராயன் ரிலீஸ் ஆகுறதுனால அதுல ஆட் பண்ணிடுறாங்க. தெலுங்குல ஒண்ணு, தமிழ் ஒண்ணு, 2 வருஷம் போடுறாங்க. மீன்ஸ் மலையாளம் கேரளால ரிலீஸ் ஆகுனா அதுலயும் ராயன் இருக்குது. அந்த மாதிரி சேர்த்து அப்படி வருது போல. பட் 39 இருக்காது. மேபி ஒரு 5 கம்மி பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். 4 இல்ல நீங்க
நான் அந்த கமெண்ட்ல போட்டிருக்கேன் பாருங்க, அவன் போட்டிருக்க லிஸ்ட் அது எவ்வளவு தூரம் நம்மளுக்கு இங்க எவ்வளவு தூரம் வரப்போகுது அப்படிங்கறதெல்லாம் தெரியல. இல்ல எனக்கு டவுட்டே என்ன அப்படின்னா, தமிழ் படம் இவ்வளவு கம்மியா இருக்கப்பே 39ங்கிறது ஒரு வாரத்துக்கான லிஸ்டா சொல்றானே. இப்போ ஆகஸ்ட்ல எல்லாம் தமிழ் படம் அவ்வளவு அடுக்கி வச்சிருக்காங்க. அப்ப அங்க லிஸ்ட் கவுண்ட் எங்க போகும் அப்படிங்கிறது தெரியல. ஸோ அதோட மேஜர் கவுண்ட் இல்ல ஹையஸ்ட் ரெக்கார்டுன்னு ஏதாவது நம்பர்ஸ் இருக்கான்றதுக்காக கேட்டேன். இல்ல அப்படி எதுவும் தெரியல பிரதர், தான் தெரியும். பிரகாஷ்னா நீங்க சொன்ன மாதிரியே டெட்பூலும் எல்லா லாங்குவேஜ்லயும் டெட்பூலும் ரிலீஸ் ஆகுது ப்ரோ. அந்த 39 அதான் டெட்பூலும் அப்படிதான் போட்டிருக்காங்க. அந்த ரீஜன்ல ரிலீஸ் ஆகுறதுனால அப்படி போட்டிருக்காங்க, அவ்வளவுதான். அதனால எனக்கு தெரியலங்க, அதனால நான் பார்க்கல. தெரிஞ்சுக்கணும்னா பார்த்துட்டு சொல்றேன்னு. அவங்க நீங்க சொல்லிட்டீங்க விளக்கம், அவ்வளவுதான். எல்லா லாங்குவேஜும் போடுறாங்க, எல்லா லாங்குவேஜ் சேர்த்துக்கு போடுறாங்க போல, கணக்கு பண்ணி போடுறாங்க போல இருக்கு. ப்ரோ வா வாத்தியாரே நவம்பர்ல வந்துரும்ல ப்ரோ. இது செப்டம்பர்ல இந்த படம் கார்த்தி படம் வருதுன்னா. ஆக்சுவலா வாவாத்தியார் தான் ஃபர்ஸ்ட் எடுத்தாங்க, இது ஃபர்ஸ்ட் முந்திக்கிச்சு. அதாவது 27 ஃபர்ஸ்ட் ரிலீஸ் ஆகுது, 26 என்ன ரிலீஸ் டேட் தெரியல. ஆனா நீங்க சொல்றப்ப நவம்பர்ல பிளான் பண்ணி வந்துடும் அது. ஆனா என்னன்னா அவங்க ஸ்டூடியோ கிரீனுக்கு வந்து பாத்தீங்கன்னா தங்கலான் ஆகஸ்ட், அக்டோபர் வந்து கங்குவாங்கிறப்ப அடுத்த மாசமே வருமா அந்த ஒரு படத்தை இறக்குவாங்களாங்கிறது ஒரு டவுட். ஏன்னா அவங்களுக்கான ப்ரொமோஷன் டைமிங் கொஞ்சம் வேணும்ல, எல்லாம் இருக்கு, பார்ப்போம். அது அந்த மாதிரி ஏன்னா கிறிஸ்துமஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து கேம் சேஞ்சர் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஆல்ரெடி புஷ்பா 2 டிசம்பர் 6, அதாவது டிசம்பரோட முதல் வாரத்தை புஷ்பா 2 எடுத்துக்கும், கடைசி வாரத்தை கேம் சேஞ்சர் எடுத்துக்கும். அப்படிங்கிற பட்சத்துல நடுவில் போய் எங்கே சொல்லுவீங்கன்னு தெரியல, பார்ப்போம். அதாவது கார்த்திக் நவம்பர் மாசம் ரொம்ப ராசியான மாசம், நிறைய படங்கள் நவம்பர்ல அவருக்கு ரிலீஸ் ஆயிருக்கு. தீரெல்லாம் அதுல தான் பிளாக் பஸ்டே ஆச்சு. பார்ப்போம், ஒருவேளை நவம்பர்ல இறக்குறாங்களா இல்லைன்னு செக் பண்ணுவோம். ரெண்டாவது நான் நவல்குமார் சாமி ஃபேனு, ரொம்ப ஆவலா இருக்கேன் அந்த படத்துக்கு. நானும் பெரிய ஃபேன் ப்ரோ, அதனால தான் கேட்டேன். ஓகே சர்டிஃபிகேட் சார் உங்களுக்கு கிளியர் ஆயிடுச்சுங்களா நெட்டு? ப்ரோ இந்த பிரசாந்த் நீல் நியூஸ் எதுல இருந்து ஸ்டார்ட் ஆச்சு, உண்மையா அது எந்த அளவுக்கு இது? எப்படி சொல்றது, திரும்ப திரும்ப ஒரே விஷயம் சொல்ற மாதிரி ஆயிரும் ஸ்பேஸ்ல ஸ்டார்டிங் டு ஃபினிஷ். அதனால இன்னைக்கு அந்த டாபிக்கை விட்டுருவோம். ஏன்னா ஒரு ஃபர்ஸ்ட்ல இருந்து கேட்கறவங்களுக்கு அது ரிப்பீட்டடா போர் அடிச்சிடும், அதுக்காக தான். ஃபுல்லா டோட்டலா வந்ததுக்கு அப்புறம் லிசனர்ஸ்ல இது சாரி இந்த என்னது ரெக்கார்டட் ஸ்பேஸ்ல இருக்கும் சொல்லியிருக்கேன். ரொம்ப அதாவது நம்ம டீட்டெயில்டாகவும் சொல்லக்கூடாது சில விஷயங்களை, அடுத்தடுத்த நாளுக்கு ரொம்ப ரொம்ப நாள் நெருங்க நேரம் வரப்ப சொல்லுவோம் அதெல்லாம். கேக்குதுங்களா? சொல்லுங்க ப்ரோ. எஃபில வந்து பாத்தீங்கன்னா ஒரு 50 ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. தலை ஃபேன் பேஜ் ஒன்று இருக்கு. ஆமா ப்ரோ, ஃபேஸ்புக்ல இருக்கு. யாராச்சும் ஆக்டிவா இருந்தாங்கன்னா யாராச்சும் சொல்லுங்க, நான் ஆட் பண்ணி விடுறேன். போஸ்ட் போடுறதுக்கு யாராச்சும் இருந்தாங்கன்னா இதெல்லாம் ஒரு ஸ்பேஸை வந்து இப்படி யூஸ் பண்ணிடலாமா? இல்ல ப்ரோ, ஃபேன்ஸ் பேஜ் தான் ப்ரோ, அது ஃபேன்ஸ் பேஜ் தான், அதுக்காக தான் சொல்றேன். ஆல்ரெடி எந்த ஃபேன்ஸ் பேஜ் ப்ரோ? அஜித் 24 நியூஸ் சினிமான்னு சொல்லிட்டு ஒரு ஃபேன் பேஜ் இருக்கு. ஓகே ஓகேங்களா. லிங்க் வந்து என்னோட இப்பதான் கமெண்ட் போட்டிருக்கேன், போஸ்ட் போட்டிருக்கேன், லிங்க் அதுல இருக்கு. நான் என்னோட எஃபி பேஜையும் நான் லிங்க் உங்களுக்கு அனுப்பிடுறேன். யாராச்சும் போஸ்ட் போடுறதுக்கு யாராச்சும் இருந்தாங்கன்னா, தலை ஃபேன்ஸ் யாராச்சும் இருந்தாங்கன்னா சொல்லுங்க. நீங்க அட்மின் மாதிரி சொல்றீங்களா? இல்ல பேஜ் வந்து ஆக்டிவ் இல்லாம இருக்கு, அதனால தான் சொல்றேன். பேஜ் அவரால போஸ்ட் பண்ண முடியல, நீங்க போஸ்ட் பண்ண யாரா போஸ்ட் பண்ண ஆல்ரெடி யாரா தலை ஃபேன்ஸ் வாங்கங்கறாரு. ஓகே கேக்குற யாரா பாலா வரும் அப்படி இல்ல பாலாட்ட நீங்க வந்து கான்டாக்ட் பண்ணுங்க, அவர் டீடைல் சொல்லுவாரு. சரி பாப்போம். பாலா குக்கி குமாரோட பேஜோட அட்மினா இருந்தான் ப்ரோ ஒரு காலத்துல, எவ்வளவு பெரிய ஆளாம. நான் பாலா ப்ரோ எல்லாரும் கதற விட்டுறானே ப்ரோ. சும்மா ஃபன் பண்றாங்க ப்ரோ, அவங்க ஃபன் பண்றாங்க. விக்ரம் படத்துல வரலாறு கேட்ட சொன்னாரு. விக்ரம் படம் இன்ட்ரோ பிளாக்ல பகத் வாசல் சொல்றாங்கல்ல, அந்த மாதிரி தான் once upon time there lived a ghost. அதான் பாலா. பாலா உண்மையாவே நீ இல்லையா பாலா? அதெல்லாம் பாஷா படம் மாதிரி ஒரு காலத்துல இருந்தேன், ஆனா இப்ப இல்ல, அதானே? கரெக்ட், அதேதான். பாஷா விடுங்க, அப்போ வந்து லியோவா இருந்தேன், இப்போ வந்து பார்த்திபனா இருக்கேன். சரி பிரகாஷ் ப்ரோ, விடாம அப்டேட் சொல்லுங்க ப்ரோ. நாளைக்கு ரிட்டர்ன் வராராமே, 4-5 பேர் போட்டுருந்தாங்க. ஆமா நாளைக்கு ரிட்டர்ன் வர்றாரு. 28 அல்லது 29 ஹைதராபாத்ல கடைசி ஷெட்யூல். அந்த பேட்ச் ஒர்க் 8 to 10 நாள் ஷெட்யூல் போகுது.
அதோட டோட்டல் படம் முடிஞ்சிருச்சு, விடாமுயற்சி. இதுக்கப்புறம் நீங்க அப்டேட் கேட்கறதுக்கான சூழ்நிலையே வராது. ஏன்னா லைனா அவங்களே கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் அப்டேட் வந்து ட்ரைலர் டீசர் அப்டேட் நீங்க ட்ரைலர் கேட்கறதுக்கான அப்டேட்டுக்கு வாய்ப்பே இருக்காது. ஆட்டோமேட்டிக்கா ரெகுலரா ஆகஸ்ட் ஷூட்டிங் முடிஞ்சதுல இருந்து ரிலீஸ் வரைக்கும் பேக் டு பேக் வந்துகிட்டே இருக்கும். ஆகஸ்ட் 3 ஏதாவது போட்டோ கிட்டோ இல்ல அந்த டேட்ல சொல்லலாம் விரும்பல. ஆகஸ்ட் ஃபர்ஸ்ட் வீக் உங்களுக்கு அப்டேட் வரும். ரிலீஸ் டேட் அனௌன்ஸ்மெண்ட்டே வரும். ஷூட்டிங் முடிஞ்ச உடனே ரிலீஸ் டேட் அனௌன்ஸ்மெண்ட் வந்துடும். ஜூலை 28 அல்லது 29 லாஸ்ட் ஷெட்யூல் ஹைதராபாத்ல ஆரம்பிக்கிறாங்க. பேட்ச் ஒர்க் 8 to 10 நாள். அதோட முடிஞ்சிடும், டோட்டல் படமும் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் நேரம் ஆகஸ்ட் லாஸ்ட்ல, அதாவது சொல்ல போனா ஆகஸ்ட் 20 அல்லது 21 ஸ்பெயின்ல வந்து குட் பை டாக்லி செகண்ட் ஷெட்யூல் ஆரம்பிக்கும். 20 அல்லது 21 அது இப்பயே சொல்லிடுறேன். அடுத்த அப்டேட் கேட்காத மாதிரி சொல்லிடுறேன். பிரகாஷ் ப்ரோ, தெலுங்குல ரீரிலீஸ் வேற பண்றாங்க ஆகஸ்ட்ல. அதை விட்டீங்களே, கப்பர் சிங், இந்திரா, சிரஞ்சீவி படம் இல்ல, அந்த ரீரிலீஸ் எல்லாம் பெருசா சிரஞ்சீவி படங்களே செலிப்ரேஷன் பல ரீரிலீஸ் பண்றாங்க. 2 படம் ரிலீஸ் ஆகுது. அது முக்கியமான ஒரு பிளாக் பஸ்டர் படங்கள், இண்டஸ்ட்ரி ஹிட் ஆன படங்கள்லாம் ரீரிலீஸ் பண்றாங்க. பட் இப்ப எப்படின்னா படங்கள் புது படங்கள் 27க்கு கப்பர் சிங் புது படங்கள் அப்படியே அடிச்சு நொறுக்குற பீரியட்ல வந்து இப்ப ரீரிலீஸ் செல்லாதுங்க. ரீரிலீஸ்னா எப்படின்னா ஒரு நம்ம எந்த படமும் வராத ஒரு பீரியடா இருக்கணும். இப்போ உதாரணம் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் எலெக்ஷன் டேட் நடந்துச்சு. அந்த எலெக்ஷன் வாரத்துல எந்த தமிழ் படமும் ரிலீஸ் பண்ணல. அந்த வாரம் கில்லி ரிலீஸ் ஆச்சு. அழகா ஒரு சூப்பர் டேட்டு, சூப்பர் படம். இப்போ நம்ம ஃபேமிலியான்ஸுக்கு பிடிச்ச படம், ஃபேன்ஸுக்கு பிடிச்ச படம், எல்லா ரசிகர்களுக்கும் பிடிச்ச படம். அப்படிங்கிற பட்சம் அந்த டேட்டில் செம்ம டேட்டுங்கனால நமக்கு வந்து கொத்த அல்வா மாதிரி கிடைச்சிச்சு. அல்வா மாதிரி புக் பண்ணாங்க, படமும் ஒன்றுச்சு. அந்த ரீரிலீஸ்ல பிளாக் பஸ்ட் ஆச்சு. அது மாதிரி டேட் வேணும்ல. இப்போ நீங்கள் படமே லைனாக குமிஞ்சு தள்ளுது. இப்போ நீங்கள் ஆகஸ்ட் 2ஆம் தேதி ஏதாவது படத்தை ரீரிலீஸ் பண்ணி பாருங்களேன், ஒரு பேர் கண்டுக்க மாட்டோம். ஆகஸ்ட் 5 தங்கலான் ரிலீஸ் ஆகுது, டிமாண்டி காலனி 2 ரிலீஸ் ஆகுது. இப்போ இதில் ஏதாவது ஒரு ரீரிலீஸ் பண்ணால் எப்படி செட் ஆகும்? மொதல் ஷோ மட்டும் தான் ஃபில்லப் ஆகும், ஃபேன்ஸ் வந்து பார்த்துட்டு போயிடுவாங்க. ஆனா அவங்க என்னன்னா அவங்க தெலுங்குல அந்த அளவுக்கு படம் இல்ல ப்ரோ. நானி படம் மட்டும் தான் பெரிய படம். ஆகஸ்ட் 15 ராம் போத்தினேன் படம் நல்லா டபுள் ஸ்மார்ட் சங்கர் அங்க செம்ம. அதாவது ஃபர்ஸ்ட் ரிலீஸ் ஆன ஃபர்ஸ்ட் பாட்டு செம்ம பிளாக் பஸ்டர். பூரி ஜெகநாத் படம் அவர் எப்பவுமே அண்டர் எஸ்டிமேட் பண்ண முடியாது. திடீர்னு எப்படின்னா ஒரு ஃபுல் கமர்ஷியலுமே வந்து திடீர்னு ஃபுல் வைப்பு கொடுத்துருவாரு. அதனால நம்ப முடியாது அவரெல்லாம். நீங்க அதனால அது வீக்கா அண்டர் எஸ்டிமேட் பண்ண வேணாம். என்ன ஒண்ணு அதே மாதிரி இப்போ இதுல நீங்க பூரி பெங்களூர்ல வந்து 26க்கு பெங்களூர்ல வந்துட்டு சுதீப் படம் வந்து எஸ் படம் வந்து ரீரிலீஸ் பண்றாங்க. எல்லா ரீரிலீஸ் தான் ஓடுது இங்க எல்லாம், பெங்களூரு, ஹைதராபாத் எல்லாமே. படங்கள் எதுவுமே இல்லை. இப்ப தமிழ்ல தான் அடுத்தது நிறைய படங்கள். தமிழ் படங்களுக்கு நல்லது தானே விட்டுருங்க. ஆனா ரீரிலீஸ் செலிப்ரேஷன்ன்றது அது எனக்கு தெரிஞ்சு ஸ்டார்ட் ஆனது இந்த கர்நாடகாலயும் அதுக்கப்புறம் ஆந்திராலையும் ஸ்டார்ட் ஆச்சு. தமிழ் படமே வாரணம் சூர்யா படம் ரிலீஸ் ஆச்சு இல்ல, செம்ம ரெஸ்பான்ஸ். அது தமிழ் ஃபர்ஸ்ட் ரிலீஸ் ஆன சூர்யா சன் ஆஃப் கிருஷ்ணா தான் தெலுங்குல தான் ரிலீஸ் ஆச்சு. அங்க பிளாக் பஸ்டர் ரெஸ்பான்ஸ் அங்க மொரட்டு ஓட்டம். அதே மாதிரி அதுக்கு முன்னாடி குஷி ரிலீஸ் ஆயிடுச்சு ப்ரோ. குஷி அந்த சமயத்துல ரிலீஸ் பண்ணாங்க. அந்த சமயத்துல குஷி ரிலீஸ் பண்ணாங்க. குஷி, வாரணம் ஆயிரம், அப்புறம் வந்து இன்னொரு தமிழ் படம் தெலுங்கு ரிலீஸ் ஆச்சு. என்ன படம்? 3 நினைக்கிறேன். அப்படியா 3யா? 3 ஆமா 3 ரிலீஸ் ஆச்சு. ஆமா 3 நல்லா, 3 தமிழ்ல நல்லா ஓடுச்சு. உதயம் தியேட்டர்ல. உதயம் தானே அது? அது என்ன தியேட்டர் ஒருத்தர் ரீரிலீஸ் பண்ணுவாரு அடிக்கடி? கமலா தியேட்டர். கமலா அவரால தானே படமே ரீரிலீஸ்ல மொரட்டு ஓட்டம். உதயம் தியேட்டர் மூடுறாங்கன்னு சொல்லிட்டு யாரோ களை போட்டாங்கன்னா ப்ரோ ஓடி இருந்தாங்க தியேட்டர். இல்ல எனக்கு சென்னை தியேட்டர் பத்தி எனக்கு டீடைல் தெரியல. அது ட்ரெண்ட் ஷூட் தான் டீடைல் ஃபுல்லா சொல்லுவாரு. அது கதை கட்டி விட்டதா ப்ரோ? இல்ல தெரியல, அது தெரியல. நம்ம தஞ்சாவூர்கார் ஒருத்தர் வருவார்ல, கமல்ஹாசன். அவரு இந்த லாங் மாலா ஏதோ ஒரு மால் ஓபன் பண்றாங்க ஆகஸ்ட் 3. கீர்த்தி சுரேஷ் வராங்க அன்னைக்கு. இல்ல அது தெரியல. அந்த மால் வந்து கீர்த்தி சுரேஷ் வந்து திறந்து வைக்கிறாங்க. அவர்கிட்ட சொல்லலாம்னு பார்த்தேன். அவர் ஆளை காணோம். இன்னைக்கு டெய்லி வருவாரு. இன்னைக்கு வந்தாரு, அதுக்கிட்ட போயிட்டாரு போல இருக்கு. அவர் வரும்போது சொல்லலாம்னு நினைச்சேன். அவருக்கு வேற கீர்த்தி சுரேஷ் ரொம்ப பிடிக்கும். பிரகாஷ் ப்ரோ உங்களுக்கு தான் பிடிக்கும். நான் எப்படி சொல்றது, ஓபன் பேஸ் சொல்லலாமா இல்லையான்னு தெரியல. எனக்கு பிடிக்காத நடிகை கீர்த்தி சுரேஷ். ப்ரோ ப்ரூட்டல். இல்ல நான் ஒரு 10 நடிகை சொல்லியிருக்கேன். நான் ட்வீட்டே போட்டிருக்கேன். 10 நடிகை எனக்கு பிடிக்காது. இல்ல தொடர்ந்து இல்ல. எனக்கு நடிகர் திலகம் மட்டும்தான் அவங்க படத்துல பிடிக்குமே தவிர எனக்கு கீர்த்தி சுரேஷ் பிடிக்காது. மாளவிகா மோகன் சுத்தமா பிடிக்காது. அப்புறம் அந்த
நடிகைகளை சொல்லணும்னா யார் சொல்லணும்னா அந்த சிம்பு கூட ஒரு படம் நடிச்சாங்கல்ல ஈஸ்வரன்ல, நித்யா அகர்வாலா, நித்யா அகர்வால் அவங்கள பிடிக்காது. ஒரு 10 ஹீரோயின் மேல எனக்கு ஹீரோயின்ல பாக்குறதுக்கு இவங்கெல்லாம் ஹீரோயின் இது இல்லையேன்னு பிடிக்காது. கீர்த்தி சுரேஷ் அந்த அளவுக்கு அப்படி பிடிக்க அந்த அளவுக்கு பிடிக்காதுன்னு சொல்லல. பட் நடிகைகள ஒரு கீர்த்தி கேட்டு பிடிக்குமான்னு கேட்டா பிடிக்காது, அவ்வளவுதான் சிம்பிள். அதாவது சொல்லக்கூடாதுதான் ஏதாவது சொல்றேன். உங்களுக்கு பிடிச்ச ஹீரோயின் யாருன்னா அதான் சொல்லுங்க. ஒரே ஹீரோயின்னா சௌந்தர்யா ரொம்ப பிடிக்கும் எனக்கு, ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எப்படின்னா ரொம்ப 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 எந்த அளவுக்கு கையை வேணா தூக்கலாம், நீங்க எந்த அளவுக்கு கையை தூக்கிட்டே போலாம். செத்து போனவங்கள நைஸா சொல்லி தப்பிச்சிடாதீங்க ப்ரோ. இப்ப இருக்கிறத சொல்லுங்க. என்ன நீங்க நோட் பண்ணலாம்னு அர்த்தம் அப்படின்னா, ஏன்னா நான் 10 வருஷமா என் ட்விட்டர் நோட் பண்ணீங்கன்னா 12 வருஷமா நோட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரே விஷயம் தெரியும். நான் சௌந்தர்யா பத்தி தான் நடிகைல பேசுவேன். 2 வருஷத்துல சொல்லுங்க. புது ஹீரோ இல்லையா? இல்ல புது ஹீரோ யாருமே இண்டஸ்ட்ரியில இருக்கிறவங்க உயிரோட இருக்கவங்க கேக்குறீங்க, உயிரோட இருக்கவங்க கேக்குறீங்க. எனக்கு வந்து பிடிச்ச ஹீரோ சொல்லுவேன். இல்ல அதெல்லாம் சொல்ல மாட்டேன். நான் பிடிச்ச ஹீரோன்னு சொல்றேன் கேளுங்க. சௌந்தர்யா மட்டும் தான் எனக்கு ரொம்ப 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 பிடிக்கும். முதல் இடத்துல இருந்து 100 இடம் வரைக்கும் அவங்க வச்சுக்கங்க. அதுக்கு அடுத்த ரேவதி பிடிக்கும், பழைய நடிகை. அதுக்கப்புறம் அசீன் பிடிக்கும். ஓகேங்களா? இந்த 3 நடிகர் பிடிக்கும். 100 இடத்துக்கு மேல. அதான் எனக்கும் அசீன் பிடிக்கும். முதல் ஒரு இடத்துல இருந்து 100 இடம் வரைக்கும் எனக்கு சௌந்தர்யா மட்டும்தான். அதாவது அவங்களுக்கு ஒரு பிரகாஷ் ப்ரோ டெய்லியா அந்த பாட்டு தானே உன்ன நினைச்சேன் அதானே? அதெல்லாம் கிடையாது. எனக்கு நெஞ்சுக்குள்ள இன்னாரு தான் ப்ரோ. இவன் எத்தனை வாட்டி பாத்து நெஞ்சுக்குள்ள இன்னாரு இருக்குல்ல, அந்த படம் தான். இவன் பார்த்திபன் படம் கேக்குறீங்க. நான் பார்த்திபன் வந்து திட்டின காலம் அதான், முதல்ல சாபம் விட்ட காலம் தான். இன்னைக்கு வரைக்கும் நான் பார்த்திபன் மேல கோபமா இருக்கேன்னா அந்த ஒரு காரணம்னா சௌந்தர்யா அது பொண்ணதான். அதே மாதிரி கலைப்புலி தானம் மேல ஒரு சின்ன வருத்தம் இருக்குன்னா இன்ன வரைக்கும் அந்த ஒரு காரணம் தான். ஏன்னா எனக்கு அஜித் கூட சௌந்தர்யா ஜோடி எனக்கு ரொம்ப ஆசை, ரொம்ப ரொம்ப ஆசை. அது வந்து கண்டுகொண்டு இல்ல. ட்ரெயின் கிராஷ் ஆகும்போது நீங்க ரொம்ப மனசு உடைஞ்சு ரொம்ப ஃபீல் பண்ணிருப்பீங்களே. சீரியஸா சொல்றேன். அது நீ சர்க்கசமா கேட்டாலும் சரி, நான் வந்து உயிரோட இருந்தா இங்க பாங்க இல்ல உயிரோட இருந்தா இன்னைக்கு நான் வந்து எந்த நடிகையுமே நடிகரையும் பார்க்கணும் ஆசை, எந்த நடிகரும் கூட பார்க்க ஆசை இல்ல. ஆனா எனக்கு ஆசை இருக்கு அப்படின்னா நான் உயிரோட இருந்தா சௌந்தர்யா போய் நேர்ல போய் பார்க்கணும்னு ஆசை இருக்கு. ஏன்னா வந்து அது பெரிய அதிர்ச்சி, அது அன்பார்ச்சுனேட் சிச்சுவேஷன். இல்ல அத சொல்றேனே, எனக்கு வந்து ஒரு எப்படி நடிகைகள்லயே வந்து அப்படி கண்டிப்பா இப்ப ஏதாவது ஒரு ரஜினி சார் படத்துல நடிச்சிருப்பாங்க அவங்களுக்கு. அது தெரியல. நான் வந்து பெரும்பாலும் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வைக்க மாட்டேன், பாடல்கள் ஸ்டேட்டஸ் வைக்க மாட்டேன். அப்படி ஸ்டேட்டஸ் வைக்கிறேன்னா ஒரே பாட்டு சௌந்தர்யா பாட்டு வைப்பேன். அதுக்கப்புறம் நடிகர் கார்த்தி, பழைய கார்த்தி இருக்காருல்ல, அவர் பாடல்கள் வைப்பேன். அதுலயுமே அந்த பொண்ணுமணி பாட்டு தான் அதிகமா வரும். இதுதான் நடிகைகள்னு கேட்டீங்கன்னா ஓப்பனா சொல்லணும்னா இதான். மத்த நடிகை எனக்கு பெரும்பாலும் நடிகைகளை பிடிக்காது. பிரகாஷ் ப்ரோ சொல்லுங்க பிரதர். இது ஐஸ்வர்யா ராஜேஷ்லாம் பிடிக்காதா ப்ரோ? நான் சொல்லிட்டேன், எல்லா பேரும் கேட்டீங்கன்னா ஓபன் ஸ்பேஸ் எல்லாத்தையும் சொல்ற மாதிரிதான். பிடிக்காது. உனக்கு பிடிச்ச பேரா சொல்லணுவா? உனக்கு குஷ்பு பிடிக்கும்னு எனக்கு நல்லா தெரியும், இங்க இருக்கிற ட்ரெண்ட்ஸ் உடுக்கும் தெரியும், பரணிக்கும் தெரியும். எனக்கு தெரியும் நல்லாவே தெரியும். சொல்லுங்க. இந்த வாரம் டெட்பூல் அண்ட் வூல்வரின் அது நல்ல ரிவ்யூஸ் வந்திருக்குது. ஆமா நீங்க சொன்னீங்க பழைய பாட்டு பார்த்து தான் போகணும். நீங்க நிறைய பேர் கமெண்ட் பண்ணிருந்தாங்க இந்த படங்கள்லாம் பார்த்துட்டு போகணும்னு சொல்லியிருந்தாங்க. அதுல ஒரு படம் டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன். அதே மாதிரி இந்த ட்ரெண்ட் ஷூட்டர் சொன்னாருன்னு சொன்னீங்கல்ல, நேற்று குரூப்ல போட்டுருந்தாருல, அதுல ஒரு படம் டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன். படம் ரிலீஸுக்கு முந்தின நாள் பார்த்துட்டு போலான்னு. இப்போ நீங்க எது போவீங்க? ராயன் எப்ப போறீங்க? இல்ல இது ஃபர்ஸ்ட் ராயன் புக் பண்ணிட்டேன் ஃபர்ஸ்ட். காலையில நமக்கு 11 மணிக்கு ஷோ. ஆமா எல்ஏல 11:45 எல்ஏல புக் பண்ணல, ரம்பா புக் பண்ணிருக்கேன். ரம்பா தேட்டர்ல புக் பண்ணிருக்கேன், திருச்சி ரம்பால. சூப்பர். எனக்கு கொஞ்சம் சீக்கிரம் 3/4 மணி நேரம் நம்ம டைம் மிச்சமாகும். அதனால ஆபீஸ்க்கு ஓடி போயிடலாம், சீக்கிரம் பார்த்துட்டு. அதுக்காக ரம்பா புக் பண்ணிருக்கேன். நைட் ஷோ அல்லது அடுத்த சனிக்கிழமை, அதாவது அடுத்த நாள் சனிக்கிழமை இதுல வந்து இந்த டெட்பூல் வந்து ரிவ்யூ ட்ரெண்ட் ஷூட் போய் பார்த்துருந்து எனக்கு நல்லா இருக்கு, நீங்க உங்களுக்கு படம் புரியும் அப்படின்னு சொன்னாருன்னா அவர் சொல்ற ஒப்பீனியன் வச்சு அந்த படத்துக்கு போவேன். அவ்வளவுதான். நான் பெங்களூர் சின்ன ஊர்ல தான் ப்ரோ இருக்கேன். இங்க ராயன் 3 லாங்குவேஜ்ல ரிலீஸ் பண்றாங்க. அதுவும் காலையில 8 மணிக்கு ரிலீஸ் பண்றாங்க. பெங்களூர்ல இருந்து ஒரு 200 கிலோமீட்டர் தள்ளி ஒரு சின்ன ஊர் தான். 8 மணிக்கா ப்ரோ? எந்த ஊர் ப்ரோ? தாவணிகரை அப்படின்னு ஒரு ஊர். ஓ ஊர்ல ஃபர்ஸ்ட் ஷோ 9:15க்கு. சோ பிரகாஷ் அதான் 9 மணிக்கு பர்மிஷன் கொடுத்தாங்களே, அப்புறம் போட மாட்டாங்க. கவர்மெண்டே ஆபீஷியலா பர்மிஷன் கொடுத்தாங்கல்ல. கவர்மெண்ட் பர்மிஷன் கொடுத்து இது வரைக்கும் எந்த படம் திருச்சியில 9 மணிக்கு இப்ப போடுறாங்க? ரீசெண்டா போடுறதே கிடையாது. ஒரு தியேட்டர்ல கூட போட மாட்டாங்க.
ப்ரோ பொள்ளாச்சிலையுமே போடல ப்ரோ. இந்தியன் டூக்காக போட்டிருப்பாங்க, ஆனா போடல. நம்ம அதுக்கான கவரிக்கல் செம்ம மின்னலுக்கு வேக ஃபாஸ்டா ட்வீட்டா போட்டு விட்டாங்க. அதுல பிடிச்சத சொல்லியிருந்தா பரவாயில்ல, பிடிக்கலங்கிறத மென்ஷன் பண்ணி சொல்லிடுறாங்க. நீங்க சொல்லுங்க, இல்ல சௌந்தர்யா மட்டும் பிடிக்கும்னு சொல்றாருன்னு சொல்லுங்க, அதை மட்டும் போடுங்க. நீங்க பிடிக்கல ஏன் போடுறீங்க? பிரகாஷ் ப்ரோ போட்டாங்க நம்ம கௌரிகேல் போடுவாங்கல்ல, அது மின்னலை விட வேகமா போட்டாங்க. அதை போட்டவங்க சௌந்தர்யா மட்டும் பிடிக்குன்னு சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல, யார பிடிக்கலன்னு சொல்லி அது சொல்லக்கூடாது. அது சொல்லி நீயும் வந்து யாரா பிடிக்குதுன்னு சொன்னா போடுவாங்க ட்வீட். வேணாம் நான் யாரையும் சொல்ல நானு. பாலா சும்மா சொல்லு பாலா. என்னது யார பிடிக்கும்னா? யார பிடிக்காதுன்னு சொல்லு. பிடிக்கும் வேணா சொல்றேன், பிடிக்காது சொல்ல. பிடிக்கும் யாருன்னு சொல்லு. பிடிக்கும் எனக்கு நயன்தாரா தான் பிடிக்கும். அப்படியா பாலா? எந்த படம் பிடிக்கும் நயன்தாராவோடது? பரணி நோட் பண்ணிக்கோ, அவன் பேசுறது எல்லாமே நோட் பண்ணிக்கோ, அதுக்கு தான் சொல்றேன். பில்லா பில்லா தானே பிடிக்கும். அறம் 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 அரமா? ஓகே ஓகே, நோட் பண்ணிக்கிறேன் பாலா. அறம் பிடிக்கும், மாயா பிடிக்கும். பிரகாஷ் ஆனா இந்த மாதிரி ஸ்பேஸ்ல வெளிப்படையா பேசுறதுக்கு ஒரு தைரியம் வேணும். நீ தைரியமா அப்படியே சொல்லிட்டீங்க எல்லாத்தையும் போட்டு. பிடிச்சத சொல்றோம், பிடிக்கிறது சொல்றோம். நம்ம பிடிக்காததும் சொல்லிட்டீங்கல்ல, பிடிச்சது சொல்றது. இது வந்து இல்லைங்க, இது வந்து யாரு மேலேயும் வன்மமோ இல்ல வந்து தனிப்பட்ட தாக்குதலோ எதுவுமே கிடையாது. நம்ம ரசிகனா தெருவுல பேசுற ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசுற மாதிரி நம்ம பேசுறோம், அவ்வளவுதான். மனசுல வச்சுக்காம பேசுறோம். இது தப்பா யாரும் எடுத்துக்க மாட்டாங்க, எடுத்துக்கவும் கூடாது, அவ்வளவுதான். இது வந்து ஜாலியா. இன்னொன்னு சொல்லணும், இது பர்சனல் பாயிண்ட் ஆஃப் வியூ, ஸ்பேஸோட பாயிண்ட் ஆஃப் வியூ கிடையாது, என்னுடைய பர்சனல் பாயிண்ட் ஆஃப் வியூ, அவ்வளவுதான். ப்ரோ இது மாதிரி ஹீரோஸ் சொல்லிருக்கீங்களா? சொல்லிருக்கேன், அன்னைக்கு ஒரு ஸ்பேஸ்ல சொன்னேன். நாளைக்கு ராயன் ஃபர்ஸ்ட் ஷோ எப்போ ப்ரோ? நாளைக்கு இல்ல, நாளைக்கு மறுநாள் தமிழ்நாடு பூரா 9 மணிக்கு ஃபர்ஸ்ட் ஷோ ஆரம்பிக்குது. அமெரிக்கால காலையில 6:30 ஃபர்ஸ்ட் ஷோ ஆரம்பிக்குது. ஆனா 6 மணிக்கு சாரி, நாளைக்கு மத்தியானம் 2 மணிக்கு ஒரு ஷோ போட்டுருக்காங்க ப்ரோ. நாளைக்கு மத்தியானம் 2 மணி, நாளைக்கு நைட் 10 மணிக்கு ஒரு ஷோ வந்து ஆன்லைன்ல லிஸ்ட் பண்ணி. நாளைக்கா? இல்ல இல்ல, மேபி டெக்னிக்கல் எரரா இருக்கும். நாளைக்குலாம் வாய்ப்பே கிடையாது. யுஏஇல, இந்தியால இல்ல, யுஏஇல சொல்றேன். இல்ல அது வந்து அங்க டைமிங் டிஃபரன்ஸ் இருக்கும்ல ப்ரோ? இல்ல ப்ரோ, நம்ம ஊருக்கு அதுக்கும் 1.5 மணி நேரம் தான் டிஃபரன்ஸ். பட் அப்படி பார்த்தாலுமே நாளைக்கு நைட் 10 மணிக்கு இந்தியன் டைம்ல ஷெட்யூல் பண்ணிருக்காங்க. 6 மணிக்கு தான் இந்தியன் டைம்ல, 6 மணிக்கு தான் ஃபர்ஸ்ட் ஷோ. இங்க காலைல 10 மணிக்கு, நைட் 10 மணிக்கு ஷெட்யூல் பண்ணிருக்காங்க ப்ரோ. அதான் கிளாரிஃபை பண்ண யாருக்காவது தெரியுமா? அது ஏன்னா அது இது ப்ராப்பர் மால் தான் ஆக்சுவலா. ஓகே, இல்ல வாய்ப்பு ரொம்ப கம்மி. இந்த கமலஹாசன் வந்துட்டாரு, அவர்தான் சொல்லணும். தஞ்சாவூருக்கு இந்த மால் வந்து 3ஆம் தேதி கீர்த்தி சுரேஷ் திறந்து வைக்கிறாங்க. நாளைக்கு நைட் 10 மணிக்கு புக் ஓபன் ஆயிருக்கு ப்ரோ, அபுதாபில. கரெக்டா? நேஷனல் சினிமாஸ். இப்போ இந்தியன் டைம் என்ன டைம் வரும் ப்ரோ? இந்தியன் டைம்னா நாளைக்கு நைட், வியாழக்கிழமை நைட் 11:30 வரும் ப்ரோ. அப்போ 2 ஷோ போட்டுருக்காங்க. 2 ஷோ அதுல ஸ்பெஷலைஸா இல்ல புக் பண்ணல ப்ரோ. புக் அது ஆக்சுவலா எனக்கு என்னன்னா, அங்க ஓபன் பண்ணோடனே இப்ப இங்கேயும் ஓபன் பண்ணுவாங்க. நான் துபாயில இருக்கேன், ஸோ அது இங்கேயும் ஓப்பன் பண்ணுவாங்கன்ற மாதிரி ஒரு எக்ஸ்பெக்டேஷன். சரி, அது உண்மையா என்னன்னு தெரியல, ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோன்றது தான் கேட்டேன். ஏன்னா 2 ஷோ ஓப்பன் பண்ணிருக்காங்க, புக் ஆயிருக்கு, சீட்ஸ் எல்லாம் நிறைய புக் ஆயிருக்கு. ஓகே ஓகே. நாளைக்கு மத்தியானம் 2 மணிக்கு இருக்கு. 2 மணினா நம்ம ஊருக்கு மத்தியானம் 3:30 டைம். நாளைக்கு நைட்டு 10 மணி ஷோவும் ஓப்பன் ஆயிருக்கு ப்ரோ. நீங்க இப்போ இது வாக்ஸ் தான் இங்க, இது நம்ம ஊர்ல பிவிஆர் மாதிரி இங்க நிறைய பேர் அந்த நிறைய 2 ஷோக்குமே நிறைய டிக்கெட் புக் ஆயிருக்கு ஆக்சுவலா. நீங்க எதுக்கும் கால் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிட்டு புக் பண்ணிக்கோங்க. எனக்கு தெரிஞ்சு 6 மணிக்கு தான் சொன்னாங்க, வெள்ளிக்கிழமை காலைல 6 மணி. அதுதான் அதான் வேர்ல்ட் வைடே முதல் ஷோவா ப்ரோ? ஆமா ஆமா, வேர்ல்ட் வைடு. அமெரிக்கன் யூஎஸ்லயும் சரி, இங்க இந்தியாலயும் வந்து ஃபர்ஸ்ட் ஷோ 6 மணிக்கு தான். தமிழ்நாட்டுல மட்டும் 9 மணிக்கு. பிரஸ் ப்ரிவியூ ஷோ எதுவும் இருக்குங்களா சுகுமார் பிரதர்? சுகுமார்ண்ணா, பிரஸ் ப்ரிவியூ ஷோ எதுவும் நாளைக்கு வாய்ப்பு கம்மி. பெரிய சன் பிக்சர்ஸ் போட மாட்டாங்க பெரும்பாலும், போட மாட்டாங்க. பிரஸ் ஷோ இருக்கு, ஆனா ரிலீஸ் டே அன்னைக்கு காலையில எல்லாருக்கும் எப்ப போடுறாங்க தான் இருக்கும். இப்படிதான் போடுவாங்க, முன்கூட்டி என்னால போட மாட்டாங்க. சன் பிக்சர்ஸ் போடுவாங்க. அதாவது சன் பிக்சர்ஸ், லைகா, இவங்க 2 பேர் மட்டும் வந்து ப்ரிவியூ போட மாட்டாங்க. என்ன காரணம்? எதுவும் எதனால உங்களுக்கு பார்த்தோன்னா அது ஒரு அவங்களுக்குன்னு ஒரு நிறைய செட் ஆஃப் ரூல்ஸ் இருக்கு. அவங்க ஒரு கார்பரேட் மாதிரினால நிறைய வந்து அவங்களுக்குன்னு ஒரு ப்ரோட்டோகால் வச்சுப்பாங்க. நீங்க ஆடியோ லான்ச் பாத்தீங்கன்னாலும் உங்களுக்கு தெரியும், எல்லாமே வந்து ஒரு காப்பிரைட், எல்லாத்துக்கும் ஒரு பர்ஃபெக்டா தனித்தனியா ஒரு டீம் வச்சிருக்கிறதுனால அவங்க ஒரு இது தாண்டி ஒரு படத்துக்கு வந்து அதுதான் அவங்களுக்கு, அது எல்லா படத்துக்கும் அப்படிதான் ஒரு டெம்ப்ளேட்னு போறாங்க, அதை மாத்த மாட்டாங்க. சில படம்லாம் 2 நாள் முடியாது. இந்த மகாராஜா ரீசெண்டா 2 days முடியாது தானே ப்ரிவியூ ஷோ போட்டாங்க. இல்ல அது அதான் சொல்றேன். சன் பிக்சர்ஸ், லைகா ப்ரொடக்ஷன், அதாவது லைகா ப்ரொடக்ஷன்ல தீரா காதல்னு ஒரு படம் வந்தது. ஐஸ்வர்யா ராஜேஷும் ஜெய்யும் நடிச்சிருப்பாங்க. அது சின்ன பட்ஜெட் படம் தான்.
அது மீடியம் பட்ஜெட் படம், அது பெருசா ஹைப் இல்ல. ஆனா அந்த படத்தையே வந்து அவங்க பிரீமியர் போடல. பிரகாஷ் bro, ஆமா ஆகஸ்ட் 3 மால் ஓபன் ஆகுது, லாங்வால் மால் தஞ்சாவூர்ல. கீர்த்தி சுரேஷ் வராங்க ஓப்பனிங்க்கு. வேற யாரும் வராங்களான்னு தெரியல. பிரகாஷ் bro கண்டிப்பா போயிடுவாரு. ஆமா பஸ் புடிச்சு போயிருவாரு. திருச்சியில இருந்து தஞ்சாவூர் பக்கம் தானே. வாங்க, வந்தீங்கன்னு சொல்லுங்க, இருப்போம் ப்ரோ. அங்கதான். ஏற்கனவே அவங்க ஏதோ ஒரு கடை ஓப்பனிங் வந்து கடை அதுக்கப்புறம் தீ பிடிச்சிச்சுல ப்ரோ. ஐயா ஐயா மஞ்சா நான் தேவலாம் போல இருக்கு. என்ன இப்படி அநியாயம் பண்றீங்க அப்பா? இதெல்லாம் வந்து தப்பு இல்ல, இதெல்லாம் தப்பு. நீங்க இந்த பிரியா பவனி சங்கம் டார்கெட் பண்றீங்களா? பிரியா பவனி சங்கம் அடிச்சுக்காங்க, படம் ஓடல, பிரியா அது மாதிரி இது வந்து பெரிய டார்கெட் பண்ணக்கூடாது, அதை விட்டுருவோம். சரி ரைட். அடுத்தது பிரகாஷ் ப்ரோ, இப்போ ஆகஸ்ட் 2க்கு 5 படம் வருது இல்ல ப்ரோ, அதுல ஒரு படம் 26க்கு, ஒரு படம் 19க்கு அப்படி வந்திருக்கலாம்ல ப்ரோ, நல்லா யூஸ் ஆயிருந்திருக்கும் இன்னும். வந்திருக்கலாம். ஏன்னா 26க்கு இப்போ ஒரு ராயன் தானே வருது. இல்ல 26 ஆனா தமிழ் படம் இன்னொன்னு வந்திருக்கலாம். ஆக்சுவலா என்னன்னா இது ஆகஸ்ட் 2 ஆகஸ்ட் 15 எல்லா படமுமே 2 வீக் ரன் இருக்கணும்னு பாப்பாங்க. இப்போ ஆகஸ்ட் 2 ரிலீஸ் ஆகிற படங்களுக்கு 2 வீக் ரன் தங்கலான் வரைக்கும். அதுக்கப்புறம் வந்து தங்கலான்ல இருந்து 2 வீக் ரன் வேணும்னா ஆகஸ்ட் இது 23rd அப்பனா கோ டூ வருது. ஸோ அதனால வந்து ஆகஸ்ட் 2னா கரெக்டா 2 வீக்ஸ் ரன் கிடைக்கும். அந்த ஒரு பிளானிங்ல தான் ஆகஸ்ட் 2 நிறைய படம் ரிலீஸ் ஆகிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. இப்போ ஆகஸ்ட் 9 மின்மினி வருது, ஆனா அந்த படத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா ஒரு 1 வீக் ரன் தான் இருக்கும். அதுக்கப்புறம் தங்கலான் வர்றதுனால அது அந்த பட்ஜெட்டுக்கு அது ஓகேவா இருக்கும்னு தோணுது. பட் தங்கலானுமே வந்துச்சுன்னா அடுத்த 2 வீக்ஸ் ரன் வேணும். டிமாண்டி காலனி வருது, டிமாண்டி காலனி 2 வருது இல்ல, அப்படின்றப்போ அதுக்கு இப்போ 1 வீக் செப்டம்பர் 5 1 வீக் முன்னாடி ரிலீஸ் பண்ணலனாலும் கோட் வருது, நம்ம ஒரு வாரம் தான் ரன் கிடைக்கும், அதுக்கப்புறம் தேட்டர் கிடைக்காது. ஸோ அந்த மாதிரியும் போகும். அதனாலதான் இப்படி ஆகஸ்ட் 2னா கரெக்டா 2 வீக் ரன் கிடைக்கும், நம்ம இப்பயே ரிலீஸ் பண்ணிடலாம் சேஃப் சைடுக்குன்னு அப்படி ரிலீஸ் பண்றாங்க. இது ரெண்டாவது கிளாஸ் ரஞ்சித்துக்கும் அஜய் ஞானமுத்துக்கும். ஃபர்ஸ்ட் வந்து கோபுரா ரிலீஸ் ஆனப்போ நட்சத்திரம் நாகரிக அது ரிலீஸ் ஆச்சு. இப்போ வந்துட்டு டிமாண்டி காலனி 2 ரிலீஸ் ஆறப்ப தங்கலான் ரிலீஸ் ஆகுது. என்ன ஹீரோ அப்படி இன்டர்சேஞ்ச், டைரக்டர் 2 பேருக்கு கிளாஸ் ரெண்டாவது தடவை. இது எதர்ச்சியா நடக்கிறதா சொல்றேன் நான் நோட் பண்ணது. அதே மாதிரி 2 படமே ஜனவரி 26 பிளான் பண்ணி போஸ்ட்போன் ஆகி திரும்பவும் சேம் டேட்ல ரிலீஸ் ஆகுது ப்ரோ. டிமாண்டி காலனி தக் லைஃப் அப்டேட் எதாவது சொல்லுங்க. சுகுமார்ண்ணா யாரையும் காணோம். பிரகாஷ் ப்ரோ இருக்கீங்களா? தக் லைஃப் வந்து எஸ்டிஆர் வந்து டப்பிங் கம்ப்ளீட் பண்ணிட்டாருன்ற மாதிரி நியூஸ் வந்தது. எல்லாருமே டப்பிங் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்களா? அப்பப்போ முடிச்சு கமலுமே சொல்லியிருந்தாங்க டப்பிங் முடிஞ்சது அப்படின்ட்டு. உண்மையா? வந்துட்டு இந்த வருஷம் எண்டுல வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி வரல அப்படின்னா வந்துட்டு நெக்ஸ்ட் இயர் தான். ஆனா அவங்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க, அவங்க சைட்ல இருந்து எல்லாம் ஃபாஸ்டா தான் ஒர்க் போயிட்டு இருக்கு. இன்சைட் ரிப்போர்ட் எப்படி இருக்கு? இன்சைட் ரிப்போர்ட் ஒன்னும் அவுட் எடுக்கல ப்ரோ. ஓகே ஓகே ஓகே. இப்ப ராயன் கேட்டீங்கன்னா அதுல ஒரு லாஜிக் இருக்கு. ரிலீஸ் ஷூட்டிங்கே முடியாத தக் லைஃப் அப்படின்னு ரிப்போர்ட் சொல்றாங்க. விக்ரம்க்கு படம் ஷூட்டிங் இருக்கும்போதே ஒரு குட் ரிப்போர்ட் இருக்குல்ல இன்சைட்ல. இல்ல அது ஷூட் எடுக்கும்போது வந்து அது அங்க இருக்கிறது எல்லாமே எடிட்டிங் டேபிள்ல போகும்போது மாறும். தென் வந்து சவுண்ட் மிக்சிங், தென் வந்து மியூசிக் எல்லாமே வந்துட்டு இது பண்ணி டப்பிங் எல்லாம் முடிச்சு ரெண்டர் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் ஒரு ரஃப் டிராஃப்ட் வரும். அது பார்க்கும்போது வேற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் சென்சார் எல்லாம் போயிட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு அவங்க சில கட்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க, திரும்பியும் வந்துட்டு அவங்க எல்லாமே பண்ணி அது ஒரு ரெண்டர் பண்ணுவாங்க. அது பார்த்துட்டு அது ஃபைனல் அவுட் நம்ம பார்க்கும்போது தான் அது வந்து நம்மளால சொல்ல முடியும். தவிர ஒரு சும்மா நார்மலா ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்ல எடுக்கிறத வச்சு பார்க்க நம்மளுக்கு நல்லா தான் இருக்கும். அது தெரியும், நல்லா இருக்கிற மாதிரி தான் தெரியும். எல்லாமே மிக்ஸ் ஆகிட்டு வரும்போது தான் வந்து அது ஒரு படமா வந்து நம்மளுக்கு வந்து கனெக்ட் ஆகுதா இல்லையா, அது ஒரு மெயினா ஸ்கிரீன் பிளேன்னு சொல்லுவோம்ல, அது வந்து நம்ம பார்க்கும்போது இந்த சீனுக்கு அப்புறம் இந்த சீன் வரும் அப்படின்றது ஷூட்டிங் ஸ்பாட்ல இருந்து பார்க்கும்போது அங்க இருக்கிற ஆக்டர்ஸ்க்கே தெரியாது. ஓகே இந்த ஆர்டர்ல தான் வந்து இந்த சீன் வரும் அப்படின்றதுலாம் அவங்க அவுட் பார்க்கும்போது தான் அவங்களுக்கே தெரியும். அதனால நிறைய பேர் வந்து கதை கேட்டு நல்லா இருக்குன்னு படத்துல கமிட் ஆவாங்க, பெரிய ஹீரோஸ்க்கே சொல்றேன். அதுக்கப்புறமா வந்து அது படம் சரியா வரல அப்படின்றது வந்துட்டு அவங்களே எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு விஷயம் தான். இது ஒரு மேஜிக் தான். டைரக்டர்ஸ் கூட வந்துட்டு அவங்க எடுத்து அது வந்து நல்லா எடுத்த மாதிரி தான் இருக்கும்.
ஸ்க்ரீன் பிளே பண்ற டைம்ல வந்து அவங்களுக்கு வந்துட்டு இன்னும் இந்த இடத்துல மாத்தலாமா அந்த டைம்ல வேற ஆப்ஷனே இருக்காது. அவங்களுக்கு வந்து ஃபுட்டேஜ் கம்மியா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சில டைம்ல வந்துட்டு இதுக்கு இந்த சீன் எடுத்தா அப்ரப்டா ஜம்ப் ஆகுற மாதிரி ஒரு சினாரியோ வரும். அது மாதிரி நிறைய 10 நிமிஷம் பாத்துங்க. போன் வந்திருக்கு, போன் பேசிட்டு வந்துடுறேன். 10 நிமிஷம் பாத்துங்க. அதான் ப்ரோ, ஒரு படத்தை வந்து நம்ம பாக்குற விஷயம் வந்துட்டு நிறைய ஒரு இதுவாகும். அதுதான் வந்து இப்ப இருக்கிற ஒரு நிறைய ஃபிளாப்ஸ்க்கும். அப்புறம் சில படம்லாம் நம்ம எதிர்பார்க்கவே மாட்டோம், அது பெரிய ஹிட் ஆயிடும். அந்த ஹீரோவும் சரி அந்த டைரக்டரும் எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. ஆனா அது எதிர்பார்த்ததோட ஒரு 10 மடங்கு வந்து ஒரு ஹிட் கொடுக்கும். அந்த மாதிரி நிறைய படங்கள் மேஜிக் பண்ணிருக்கு. அது நம்ம அது ஃபைனலா வரதுதான் தெரியுது. கான்பிடென்டா சொல்ல முடியாது இந்த படம் ஷியூர் ஷாட்டா போயிடும் அப்படின்னு. இது தங்கலான ஒரு போட்டோ காஸ்ட் அண்ட் க்ரூ என்ன ப்ரொமோஷன் என்ன எதுக்கு போட்டோ எடுத்திருந்தாங்க புரியல ப்ரோ. தெரியுங்களா? தங்கலான விக்ரம் ஜிவி எல்லாம் காஸ்ட் அண்ட் க்ரூ ஒரு போட்டோ வந்ததுங்களா இப்ப சோசியல் மீடியால? ஆமா. ப்ரொமோஷனா எதுவும் என்ன டைப் ஆஃப் ப்ரொமோஷன்? இங்க இன்டர்வியூவா? இல்ல ஆக்சுவலா வந்துட்டு மும்பைல வந்துட்டு நெக்ஸஸ் வந்துட்டு ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடி வந்து இது பண்ணாங்க, அவார்ட் ஃபங்க்ஷன் கண்டக்ட் பண்ணாங்க. சோ அது அங்க எடுத்து. ஓ, நான் தான் ஏதோ இன்டர்வியூ ஏதோ ப்ரொமோஷன் மாதிரி இருந்தது. இல்ல அது டீம் அப்படியே போயிருந்தாங்க. அவங்க ப்ரொமோஷன் அதுவும் கைண்ட் ஆஃப் ஒரு ப்ரொமோஷன் ஆக்டிவிட்டி மாதிரி தான் அது ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. மேபி இந்த வீக்கெண்ட்ல இருந்து நெக்ஸ்ட் வீக் ஸ்டார்டிங்ல இருந்து ரொம்ப ஒரு ஃபுல் ஃபிளெஜான ப்ரொமோஷன் வந்து அந்த படத்துக்கு இருக்கும். ஒரு ஆகஸ்ட் ஃபர்ஸ்ட் வீக்ல இருந்து ஒரு ரிலீஸ் வரையுமே அது ரொம்ப பெரிய ப்ரொமோஷன்ஸா வந்து இருக்கும். இப்போ கிராஜுவலா வந்து ரொம்ப ஒரு மைல்டா ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. ஓகே, அதான் சியான் செமையா இருந்தாரு. அந்த லுக்கு காஸ்டியூம்ஸ் எல்லாம் பயங்கரமா இருந்தது. எப்போதுமே சுவாகா வருவாரு பொன்னியின் செல்வன்ல இருந்தே. அதுல இன்னும் பயங்கரமா வீரதீர சூரனுக்கு போட்ட கெட்டப் அது. அந்த கெட்டப்ல ஆளு வந்து அதுல எஸ்ஜே சூர்யா கெட்டப் பாத்தீங்களா? ஒண்ணுமே மீசையே எதுவுமே எல்லாம் ஒரு மாதிரி இருந்தாரு. இந்த போலீஸ் கெட்டப் பண்ணி விட்டுருந்தாங்களே பர்த்டே விஷஸ் போஸ்டர். ஆமா ஆமா, அதே தான் அப்டேட் இருக்குங்களா? எந்த மாதிரி நடிக்கிறாரு, என்ன ரோல்? மீசெல்லாம் இல்லாம இருந்தாரு. வில்லன் ரோலா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பாக்கும்போது லுக் பாக்கும்போது டெரரா இருந்துச்சு. அந்த ஹேர் ஸ்டைலே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப வலிச்சு சீவி ஒரு மாதிரி இருந்தது. ஒரு மாதிரி அது என்ன டைப்னே தெரியல, ஒரு மாதிரி இருக்கு வித்தியாசமா. ஆனா போலீஸ் கிட்ட கொடுத்திருக்காங்க, எல்லாம் டிஃபரெண்டா இருக்கு. மாநாடுல வந்து அவர் போலீஸ் கிட்ட பண்ணிருக்காரு, செமையா பயங்கரமான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காரு. எனக்கு வந்து சரிபோதா சனிவாரத்திலயும் பயங்கரமா இருக்கும்னு தோணுது. அது அந்த படத்துக்கு வந்துட்டு அந்த படத்துக்கு ஒரு பெரிய ஹைப் வந்து கிரியேட் ஆயிருக்கு. ஸோ ஆந்திரா அண்ட் தெலுங்கானா சைட்ல எல்லாம் வந்துட்டு ஒரு ரொம்ப பெரிய ஒரு அந்த படத்துக்கு ஒரு நல்ல ஓப்பனிங் இருக்கும் அப்படின்னு வந்து அவங்க பயங்கரமா எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. ஏன்னா அது படத்துக்கு ரிலேட்டடான வந்து எல்லா கண்டென்ட்டுமே இது வரையும் சூப்பரா இருக்கு. கண்டிப்பா வந்து அது ஒரு ஷியோர் ஷாட் அப்படின்னு சொல்லிட்டு. ஆமா, அது இன்னொன்னு கோயின்சிடென்ட் பாத்தீங்கன்னா நானி பர்த்டேவும் சாட்டர்டே, எஸ்ஜே சூர்யா பர்த்டேவும் சாட்டர்டே, படம் பேரும் சாட்டர்டே. அது கோயின்சிடென்ட்டா அமைஞ்சதா இல்ல இந்த இயர் கரெக்டா அந்த பர்த்டே உங்களுக்கு சிங்க் ஆயிருக்கு அந்த மாதிரி? இல்ல அது ரெண்டு பேரும் பண்ணி வந்திருக்காது, கோயின்சிடென்ஸா தான். அதான் கோயின்சிடென்ட். அதான் இந்த வருஷம் கரெக்டா அந்த படமும் அமைஞ்சிருக்கு உங்களுக்கு. அவங்க 2 பேர் பர்த்டேவும் கரெக்டா வந்திருக்கு பாருங்க, சனிக்கிழமையே. அவரு விஷ் பண்ற மாதிரி ஃபர்ஸ்ட் எஸ்ஜே சூர்யா விஷ் பண்ற மாதிரி நாளைக்கு. இந்த டீசர் இப்ப ரீசெண்டா பாத்தீங்கன்னா நானே வந்து எஸ்ஜே சூர்யா விஷ் பண்ற மாதிரி ஒண்ணு வந்தது, சூப்பரா இருந்தது. பாட்டுமே இப்ப தமிழ்ல ஒண்ணு வந்திருக்கு, அந்த இது உல்லாசம்னு ஒரு பாட்டு தமிழ்ல. புரியல, மெலோடி சாங் அதான் சொல்றீங்க? மெலோடி சாங் பஸ் தமிழ்ல வராம இருந்தது. அந்த ஃபர்ஸ்ட் சிங்கிளே தமிழ் வரல, அப்புறம் கொஞ்ச நாள்ல கழிச்சுதான் தமிழ் விட்டு இருந்தாங்க. இப்ப திரும்பி அதே மாதிரி தெலுங்குல வந்துருச்சு உல்லாசம்னு அந்த ஒரு சாங். திரும்பி இப்ப தமிழ்ல இப்ப 2 days முன்னாடியே அது வந்தது, பார்த்தேன். லேட்டா தான் வருது, என்னன்னு தெரியல. அப்பே கரெக்டா உடனே கொடுக்க மாட்டாங்க மத்த லாங்குவேஜ்ல. ரிலீஸ் ட்ரைலர் பாத்தீங்களா? பார்த்தேன் பிரதர், பார்த்தேன். அதுல சின்ன டவுட் இருக்கு எனக்கு. அந்த ட்ரைலர் பார்த்துட்டு நான் கடைசியா டக்குன்னு நெட்ல போயிட்டு டிமாண்டி காலனி கிளைமேக்ஸ்னு போட்டேன். அதுல வந்து அருள்நிதி வந்து செத்துருவார்ல, அவரு ஆவியா தானே வருவாரு. ஆனா இந்த ட்ரைலர்ல இருக்கிற மாதிரி காமிச்சிருக்காங்களே கூட, அது எப்படி காப்பாத்திடுறாங்களா? படம் பார்த்தாதான் புரியும். அவங்க ப்ரோ ஒண்ணு சிம்பிள். இது கேன்சர் வந்து ஃபர்ஸ்ட் ட்ரைலர்ல இருக்கு ப்ரோ. ஒரு புரியல, இது கேன்சர் வந்து ஃபர்ஸ்ட் ட்ரைலர்ல இருக்குன்னு சொன்னாங்க. ஃபர்ஸ்ட் ட்ரைலர்ல ஆன்சர் இருக்குங்களா? அத மறந்துட்டோம். அவ்வளவு ரொம்ப டைம் ஆயிடுச்சு. இன்னொரு விஷயம் அப்படின்னா, இப்ப வந்து ஒரு ப்ரீக்வல்ல வந்துட்டு காட்டுறாங்க அப்படின்னா அடுத்தது அதுக்கு ஒரு சீக்வல் எடுக்கணும் அப்படின்னா, நீங்க ஒரு சிம்பிளா ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க.
நம்ம சிங்கிள் படத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா வந்து கல்யாணமே ஆகல அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி அடுத்த பார்ட்ல வந்து சூர்யா சொல்லுவாரு ஜஸ்ட் வீட்டுல அந்த மாதிரி எல்லாம் வந்துட்டு இவங்களே வந்துட்டு ஒரு இதுதானே நம்ம ஆடியன்ஸ் கன்வின்ஸ் பண்ணணும் அவ்வளவுதான் அவங்களுக்கு. கண்டிப்பா நானே பார்த்துட்டு என்ன நினைச்சேன், மேபி அந்த கம்பி குத்தி இருக்கும், மேபி அவரை யாராச்சும் பார்த்து காப்பாத்திருப்பாங்க அப்படிங்கறதான் யோசிக்கிறேன் நான். அதுக்கு ஆன்சர் இருக்கும். ஆகஸ்ட் 15 105 வயசு தாத்தா குட்டிக்கார் நடிக்கிறாரு, பல்ட்டி அடிக்கிறாரு பார்ட் 2ல. ஆமா ஆமா பாலா நீ சுத்தி சுத்தி அங்க போற சீக்வல் சொன்னீங்கல்ல, அதுக்கு சீக்வல் லாஜிக்கா போய்க்கிறியே சிவாஜி அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அப்படியே லைட்டா வன்மத்தை கக்குற மாதிரி இருக்கு. ஆனா எஜ்ஜே சூர்யா லக்கி சாம்னு சொல்லுவாங்க, லக்கி சாம் இருந்தும் ஒர்க் அவுட் ஆகல ப்ரோ. இங்க லக்கி சாம்னா படம் ஃபுல்லா வந்தா லக்கி சாம்னு சொல்லுவாங்க, படத்துல 5 நிமிஷம் வந்தா எப்படின்னு தெரியல. கடைசியில அவர் மார்க்கெட்டே காலி பண்ணிருப்பாங்க. இதுல நிச்சயமாவே எனக்கு எஜ்ஜே சூர்யா